ஓகே. இன்னைக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து நாங்க யூனிட் 1ல தான் டிஸ்கஸ் பண்றோம். யூனிட் 1ல லாஸ்டா நாங்க யூனிட் 1ல பார்த்தது என்னன்னு சொன்னா யூனிட் 1.1 பார்த்திக்கிறோம். அதாவது பிசினஸுக்கான இன்ட்ரடக்ஷனை நாங்க பேசி முடிஞ்சாச்சு. பிசினஸுக்கான இன்ட்ரடக்ஷனை பேசி முடிஞ்சாச்சு. இன்னைக்கு 1.2வும் நாங்க டைம் இருந்தா 1.3யும் பார்ப்போம். சரியா? அவசரமா போக வேண்டியது, உங்களோட பாடம் முடிக்க வேண்டியது 2027க்கும் அதே மாதிரி ரிவிஷனும் குயிக்கா முடிய வேண்டியதுனால கொஞ்சம் அவசரமா நாங்க போவோம். இதே மாதிரி இன்னொரு செஷனும் வீக்குக்கு யூனிட் 1லயே ஒரு செஷன் நடக்கும். சரியா? யூனிட் 1ல இன்னொரு ரிவிஷன் செஷன் 2026க்கும் 2027க்கு வேற ஒரு செஷன் வந்து யூனிட் 1லயே நடக்கும். அப்ப அதுலயும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த யூனிட் 1 2 அப்படியே ஸ்பீடாவே இந்த மாசத்துக்குள்ளுக்கு கவர் பண்ணுவோம். ஓகே, இந்த மாசம் என்ன நெக்ஸ்ட் மந்த் உங்களோட எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ஸுக்கு முன்னால 2027க்கு இன்ஷால்லா கவர் அப் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க வேண்டிய விஷயம், ஆல்ரெடி நாங்க பேசின விஷயத்த நான் நார்மலா சொல்லிட்டு வரேன். யூனிட் 1.1ல பிசினஸ் என்றா என்னன்னு சொல்லி பேசணும். எதை நாங்க பிசினஸ் சொல்றது, பிசினஸ் என்றா எதுக்கு நாங்க பிசினஸ் சொல்றது, இன்ட்ரடக்ஷனோட நாங்க பேசணும். சிம்பிளாவே கைடு நோட்ஸ் அப்படியே பாடமாக்கி வச்சுக்காம இந்த கன்செப்டை விலங்கெடுத்தா இந்த பிசினஸ் பாடம் லேசின் அடிக்கடி செல்ற விஷயம் அதுதான். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு அடிக்கடி செல்றதுக்கான ரீசன் இப்ப விளங்காட்டியும் ஃபைனல் எக்ஸாம் கிட்டவா கூட இந்த சாப்டர் நல்லாவே விளங்கும். இது நான் சொல்ற விஷயம். 2025 கேட்டு பாருங்க, பாடமாக்கி பிசினஸ் செய்ய இயலாண்டதை இந்த வருஷம் பேப்பரும் அக்கவுண்டிங் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் 3 பாடமும் உறுதிப்படுத்தி இருக்குது அவங்கள. சரியா? நம்ம நிறைய பேர் செகண்ட் ஷேக் ஜாயின் ஆகுறாங்க. நிறைய பேர் நான் 3 பேர்கிட்ட ஜாயின் ஆனாங்க செகண்ட் ஷேக்கு. எங்களோட கிளாஸஸ் வராதாக்கள் அவங்க சொல்லி ஜாயின் ஆனாங்க. ஏன்னா அவங்க பாடமாக்கி பாடத்தை செஞ்சவங்க. அதனால பாடமாக்கி செய்யறதல்ல பிசினஸ் கன்செப்டை விலங்கெடுத்து செய்யுது. அப்ப யூனிட் 1.1ல பிசினஸ் என்னன்னு சொல்லி பேசணும். எதை நாங்க பிசினஸ் சொல்லுவோம், எதுக்கு நாங்க பிசினஸ் சொல்றோம், பிசினஸுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பேசணும். எதை நாங்க பிசினஸ் சொல்றேன், பிசினஸ்ல என்ன நடக்கிற ஒரு பிசினஸா ஒரு விஷயத்தை நாங்க எடுக்கணும்டா அதுக்கு என்னென்ன மஸ்டான கட்டாயமான பண்புகள் ஈக்கோடும் என்ற சாப்டரை நாங்க 1.1 கீழால பேசிட்டு வந்தோம். சரி, 1.1 கீழால பேசிட்டு வந்தோம். அதுல முக்கியமான விஷயம் தான், ஹைலைட் ஆன விஷயம் தான் அந்த 1.1ல ஹைலைட் ஆன விஷயம் தான் என்னன்னா, உங்களுக்கு பிசினஸ் என்னன்னு சில தெரிஞ்சிருக்கும். பிசினஸ் என்ன, எதுக்கு நாங்க பிசினஸ் சொல்றோம், எதுக்கு நாங்க வணிகம் என்று சொல்றோம், வணிகம் என்னன்னு நீங்க தெளிவான டீப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கணும் 1.1. சேம் டைம் அந்த வணிகம் சிம்பிளா மனிதனுடைய தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு யாரு எந்த நடவடிக்கை எப்படி செஞ்சாலும் பிசினஸ் தான், எப்படி செஞ்சாலும் பிசினஸ் தான், இதை நாங்க பிசினஸ் சொல்றோம். ஆனா கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இதை நடவடிக்கை யாரு செஞ்சாலும் பிசினஸ் தான். அதாவது எந்த தேவையை, உங்களோட தேவை, உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களோட தேவை, அடுத்து வீட்டு இருக்கிறவங்க தேவை, இதை யாரு பூர்த்தி செய்யறதுக்கு எந்த நடவடிக்கை செஞ்சாலும் நாங்க சிம்பிளா சொல்றது பிசினஸ் தான். ஓகே, நோட்ஸ் எப்படி தருவீங்கன்னு கேட்கிறேன். நோட்ஸ் வந்து நான் 12ஆம் மாசம் ஆல்ரெடி குரூப்லயும் போட்டு 12ஆம் மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னால உங்களோட ஃபைனல் டியூட் வரும். ஃபைனல் டியூட்னு சொன்னா 1வது யூனிட்ல இருந்து 18வது யூனிட் வரைக்கும் பிசினஸ்ல 1வது யூனிட்ல இருந்து 18வது யூனிட் வரைக்கும் டியூட்ஸை இன்க்ளூட் பண்ணின நோட்ஸை இன்க்ளூட் பண்ண டியூட் வந்து 12ஆம் மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னாள் இன்ஷால்லா PDF வடிவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்ட உங்களுக்கு விருப்பம் எடுத்து சொன்னா இது எங்க ஊர்ல பிரிண்ட் எடுத்து போஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு அனுப்புவோம். நீங்க பிடிஎஃப்க்கு பே பண்ண தேவையில்ல, நீங்க பிரிண்ட் எடுத்து அனுப்பணும்னு சொன்னா டெலிவரி ஃபீஸும் சேம் டைம் பிரிண்டிங்கான கொஸ்டின் மட்டும் நீங்க தாங்க வேண்டி வரும். ஆனா பிடிஎஃப் அவங்களோட குரூப்ல போடக்கூட எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. கம்ப்ளீட்டான நோட்ஸ் உங்களோட கிடைக்கும் 12ஆம் மாசம் 5ஆம் தேதிக்கு முன்னால. சரியா? அப்ப இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ற பாடத்தை நான் கைட்ல இருந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போடுறேன். இன்றைக்கு என்ன சாப்டர் விளங்கப்படுத்தினேன்னு சொல்லி நான் இந்த டியூட்டர் தந்தாலும் நல்லா நினைச்சுக்கோங்க, டியூட்டர் தந்தாலும் 18 யூனிட்டுக்கு முறைய டியூட்டர் தந்தாலும் எங்களோட மெயின் டார்கெட் வந்து கைட் தான். எங்களோட மெயின் டார்கெட் வந்து கைட் தான், டீச்சர்ஸ் கைட் தான். எங்களோட மெயின் டார்கெட் வந்து டீச்சர்ஸ் கைட் தான். டீச்சர்ஸ் கைட் கட்டாயம் பிரிண்ட் எடுத்திக்கணும். நீங்க போன்ல யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் கைடை யூஸ் பண்ண ஏலானது ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் பிரிண்ட் எடுத்திக்கணும். ஒன்றுக்கு போகணும்னு சொன்னா கடைசி வரைக்கும் இதோட ஜாயின் ஆகிந்து ஏன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு போகணும்னு சொன்னா டீச்சர்ஸ் கைடு விஷயம் மஸ்ட். அது இல்லாம உங்களுக்கு கஸ்டம் ரிசால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அப்ப டீச்சர்ஸ் கைடன்ஸையும் கட்டாயம் தேவை. அந்த கைடு உண்டோ சம்டைம் உங்களோட சீனியர்ஸ் மாதிரி எக்ஸாம் செஞ்சு வாங்கிப்பீங்க. அதே மாதிரி யாராச்சும் எக்ஸாம் செய்யாம டீச்சர்ஸ் கைடு எடுத்து வச்சுட்டு ஏலவெளி நின்று வாங்கிப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு டீச்சர்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல, ரிசால்ட்ஸுக்கு தானே நாங்க பாடுபட்டுறோம் 13 வருஷம்.
அதனால டீச்சர்ஸ் கைடு எடுத்து வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் கைடை பிரிண்ட் எடுத்து வச்சு நான் குரூப்லயும் போடுறேன். டீச்சர்ஸ் கைடை ஆல்ரெடி அனுப்பினேன். நான் திருப்பி டீச்சர்ஸ் கைடை போடுறேன். எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் கைடும் ஈக்குவல் தான். எல்லாத்துலயும் டீச்சர்ஸ் கைடும் ஈக்குவல் தான். எனக்கு டீச்சர்ஸ் கைடு வந்து புதுசா இருக்கிற அப்டேட்டும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண. அது என்ன டீச்சர்ஸ் கைட்ல வரல, நாங்க தேடி தேடி அப்டேட் எடுத்து வச்சுக்கிறத எங்களுக்கு டீச்சர்ஸ் கைட். அப்ப அந்த டீச்சர்ஸ் கைட் வர்றதுக்கு அப்டேட் டீச்சர்ஸ் கைட் வர்றதுக்கு 2 வருஷம் சரி 1 வருஷம் சரி ஆகும். பட் அது வரைக்கும் மீகக்கூடிய டீச்சர்ஸ் கைட் வந்து கட்டாயம் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப அதுதான் உங்களோட மெயினான விஷயம். 95% டீச்சர்ஸ் கைட்ல மட்டும்தான் உங்களுக்கு பாடத்துக்கு வரும். 5% தான் எக்ஸ்டர்னல் நாலேஜ். அதனால 95 மார்க்ஸ் எடுக்கணும்னா டீச்சர்ஸ் கைட் மஸ்ட். அப்ப எவ்வளவு தான் டியூட் தந்தாலும் நாங்க கிளாஸஸ் போறது, எங்களோட தியரி கிளாஸஸ் போறது, ரிவிஷன் கிளாஸஸ் போறது எல்லாமே டீச்சர்ஸ் கைடு பேஸ் பண்ணி ஒரு யூனிட் முடிஞ்சடிக்கு நல்லா நினைச்சோம். ஒரு யூனிட் முடிஞ்சடிக்கு ஃபைனலா 1 டே ரிவிஷன் போவோம். 1 டே ரிவிஷன் சொன்னா மொத்த சாப்டரையும் நாங்க படிச்சு முடிச்ச மொத்த சாப்டரையும் ஒரு பெரிய டைம் ஒன்று எடுத்து ஒரு நாள்ல ஃபுல்லா அந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்றோம். பாஸ் பேப்பர் செஞ்சு முதல் பேப்பர் செஞ்சு அதுக்கு பிறகுதான் இந்த 1 டே ரிவிஷன் நடக்கும். அந்த 1 டே ரிவிஷன் செஷன்ல தான் எங்களோட இந்த டியூட்டை யூஸ் பண்ணுவோம். அந்த டியூட்டை நான் லேப்டாப்ல ஸ்லைட் மாதிரி போட்டு அப்பதான் நம்மளோட ஒயிட் போர்டு யூஸ் பண்ணாம ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நான் என்ன செய்ய சொன்னா 1 டே ரிவிஷன் இந்த டியூட்டை கம்ப்ளீட் பண்ணும். சரியா? அப்ப உங்களுக்கு டியூட்டும் கம்ப்ளீட் ஆகும், 90% கூடிய கைடும் கம்ப்ளீட் ஆகும். இதுக்காக தாண்டி உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரவே ஏலாம் சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் முதல் பேப்பர் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னாடி இந்த 1 டே ரிவிஷன் நடக்கும். சரி, அது எல்லா யூனிட்டுக்கும் அப்படித்தான். எக்கனாமிக்கும் அப்படிதான், பிசினஸுக்கும் அப்படித்தான், எந்த யூனிட்டுக்கும் அப்படித்தான். இது வந்து 12ஆம் மாசம் 5ஆம் தேதி ப்ரொவைட் பண்ணதுக்கு இதோட மெயின் டார்கெட் கைடுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப கைட்லி விஷயம் தான் உங்களுக்கு எந்த டியூட் நீங்க எந்த கிளாஸுக்கு போங்க, யார்ட கிளாஸ் பிசினஸை கண்டுபிடிச்ச கிளாஸுக்கு போனாலும் அவன் தாரதும் கைடு தான். கைட் தான் மெயினான சாப்டர்ன்றது மறக்காம. சரியா? அப்ப இந்த விஷயத்த கட்டாயம் கருத்திக்கும். அப்ப ஓகே, இன்னைக்கு நாங்க பேசின பாடம் வந்து உங்களோட பாடம் வந்து சொன்னா நாங்க 1.1 கொஞ்சம் குயிக்கா ரிவிஷன் பண்ணிட்டு 1.2ஐயும் 1.3ஐயும் நாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம். 1.1ல நாங்க பேசின விஷயம் பிசினஸ் என்றா என்னன்னு சொல்லி பேசணும். சிம்பிள் இன்ட்ரடக்ஷன், பிசினஸ் என்றா என்ன என்று பேசணும். சிம்பிளா ஏண்ட தேவை, நானும் உயிர் வாழ்றதுக்கு நிறைய விஷயம் கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுக்கும் உயிர் வாழணும்னா நிறைய விஷயம் கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா எங்களுக்கு ஏன் அது விளங்குறல்லன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க தேடாமலே, நாங்க யோசிக்காமலே, நாங்க கஷ்டப்படாமலே எங்களுக்கு கிடைச்சு கொண்டு இருக்குது. அதனால தான் எங்களுக்கு தெரிய எது உயிர் வாழ்றதுக்கு தேவைன்னு தெரியும். இப்ப சிலவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு உணவுன்ற விஷயம் கட்டாயம் தேவை, அது இல்லாம உயிர் வாழையலாம். ஆனா அந்த உணவுன்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னோட பெற்றோரால, என்னோட இறைவனால, ஏதோ ஒரு முயற்சியால நாங்க கஷ்டப்படாமலே 3 நேரம் எங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கு, சாப்பாடு கிடைச்சு கொண்டிருக்கு, கஷ்டப்படாம கிடைச்சு கொண்டிருக்கு. நாங்க படிக்கிறனால என்னோட மேசைக்கே சாப்பாடு வருது. அப்படித்தானே? நாங்க ஏதாச்சும் ஒரு ஜாப் போட்டு செய்யறதுனால என்னோட மேசைக்கே சாப்பாடு வருது. இதனாலதான் எங்களுக்கு விளங்குறல்ல உணவு இல்லாட்டியும் உயிர் வாழ ஏலான்னு சொல்லி, உணவு இல்லாட்டி உயிர் வாழ ஏலான்னு சொல்லி விளங்குறல். இதே உணவு இல்லாம கஷ்டப்படுறவங்க கேட்டு பாருங்க, ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டத்தோட படிக்கிறாங்கன்னு சொல்லி. அவங்களுக்கு விளங்குது உணவு இல்லைன்னா உயிர் வாழ இயலான்னு சொல்லி. இதே நீங்க ஒரு பேரண்ட்ஸா போல, இதே நீங்க ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய பர்சன் போல விளங்கும் உணவுன்ற விஷயம் இல்லாம உயிர் வாழ இயலா. அப்ப உங்களுக்கு உணவுன்ற விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி தானே எடுப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதானே, அதனால விளங்காது. அப்ப உணவுன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் உயிர் வாழ்றதுக்கு தேவை. அது எப்படி தேவைன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு விளங்கப்படுது. அப்ப சயின்ஸ் சொல்லுது மேக்சிமம் உணவில்லாம உங்களுக்கு 3 நாள் தான் உயிர் வாழை. 3 நாள் தான் உயிர் வாழை. 3 நாள் தான் உயிர் வாழை. அதாவது உடம்புக்குள்ளுக்கு ஈக்கக்கூடிய, நீங்க படிச்சிருப்பீங்க சயின்ஸ்ல குளுக்கோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் உடம்புக்குள்ள ஈக்குதானே, ஓலவல்ல படிச்சிருப்பீங்க. அந்த விஷயம் எல்லாத்தையும் சுரந்து சாப்பாடு இல்லாம 3 வருஷம் மெயின்டைன் பண்ணி 3 நாள் மெயின்டைன் பண்ணிடும். 4வது நாள் நீங்க சாப்பாடு இல்லாம இருப்பீங்கடா, உங்களுக்கு உங்களோட பேர்ல தானம் கொடுக்க வேண்டிய. அதாவது நீங்க மார்னிங் தின்னல, இன்னைக்கு மார்னிங் தின்னல, இன்னைக்கு ஈவினிங் தின்னல, இன்னைக்கு நைட் தின்னல, அதே மாதிரி நாளைக்கு மார்னிங், நாளைக்கு ஈவினிங், நாளைக்கு நைட். அதனால 3 நாள் தின்னாம இருந்து பாருங்க. 4வது நாள் உங்களோட பேரை வச்சு முழுவதுக்கும் தானம் கொடுக்க வேண்டிய, ஏன்னா நீங்க உசுரோடிக்க மாட்டீங்க. சரியா? அப்ப 3 நாள்ன்றது கட்டாயம் மஸ்ட். அதுக்குள்ளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் ஒரு விஷயம் வயிற்றுக்கு விழுந்தே ஆகும், இல்லாட்டி உயிர் வாழே இல்ல. அதே மாதிரி தான் நீர், தண்ணி இல்லாம உயிர் வாழையுமா? ஒரு நாளும் உயிர் வாழை இல்லை தண்ணி இல்லாம. இப்ப முஸ்லிம்களுக்கு தெரியும் நோம்பு பிடிச்சவங்க எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி 14 மணித்தியாலும் தண்ணி இல்லாம கூட விளங்கும். அப்ப இதே தண்ணின்னு சொல்லக்கூடிய விஷயம் சேம் சாப்பாடு 3 நாள் கிடைக்கலன்னு சொன்னா மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி, ஏதாச்சும் ஒரு முறையில ட்ரை பண்ணி அவரோட உடம்புக்குள்ளே கூடிய விஷயம் 3 நாள் ஈடு கொடுத்தாலும்
மூணாவது நாளை தாண்டி என்ன செய்யலாம், தண்ணி குடிக்காம உயிர் வாழி இல்லலாம். இது சாதாரண ஒரு திடகாத்திரம் உள்ள ஒரு மனிதனுக்கு தான் ஆக கூடியது 3 நாள் நிக்க இயலும். சாதாரண கஷ்டமான ஒரு பொடி வாழ்றது மெலிஞ்சிக்கிறான், ஒன்றுமே செய்ய இயலான்னு சொன்னா மேக்சிமம் ஒரு நாள் தான் தங்கி நிற்பான். ஒரு நாள் தண்ணி குடிக்காட்டி தண்ணி உசுரோடு இருக்க மாட்டான். சரியா? அவ எப்படியோ நீர் குறைஞ்சது 3 கூடினது 3 நாளுக்கு மேல நீர் இல்லாம இருக்கே இல்ல. நீர் இல்லாம இருக்கே இல்ல. அதே மாதிரி காற்று, இந்த காற்று இல்லாம 3 செகண்ட் ஈக்கே இல்ல, சரி 3 நிமிஷம் ஈக்கே இல்ல. ஒரு மேல டவுட்னு சொன்னா நீங்க மூக்க மூடி கொஞ்ச நேரம் டைம் கவுண்டர் வச்சு 3 நேரம் மீது பாருங்களேன். 4வது நேரம் உங்களை இழப்பாட்டுறதுக்கு ஐசியூல தான் இருக்க வேண்டியும். உங்களுக்கு இழப்பாட்டணும் சொன்னா ஐசியூல தான் நீங்க போய் அட்மிட் ஆக வேண்டியும். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு காற்றுன்ற விஷயம் மஸ்ட், காற்றுன்ற விஷயம் மஸ்ட். அப்ப இப்படி எங்களுக்கு தெரியாமலே இந்த விஷயம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் எங்களோட லைஃப கண்டினியூ பண்றது, எங்களோட வாழ்க்கையை கண்டினியூ பண்றது. அப்ப இந்த சாப்டர் எல்லாத்தையும், இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்றோ எங்களுக்கு தெரியும் தானே, தெரிஞ்சுதானே இது உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒன்றோ நானே ப்ரொடக்ஷன் பண்ணி கொண்டு எனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்படி என்னால ஏலவா யாராச்சும் தார் ஒத்தைங்கிட்டயாச்சும் வச்சு எனக்கு எடுத்துக்கொள்ளும். எப்படியாச்சும் கிடைச்சோம். நானே சமைச்சு தின்னோன்ற அவசியம் இல்லை, நானே தானா காற்றை உருவாக்கணுன்ற அவசியம் இல்லை. யாராச்சும் இந்த ப்ரொடக்ட விற்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள்கிட்ட இந்த எடுத்தாச்சு என் உயிரவாலே இருக்கும். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஏலாண்ட கன்செப்ட் வரக்கொள்ள அடுத்தவன் எங்களுக்காக உற்பத்தி செய்வான், அடுத்தவன் எங்களுக்காக ப்ரொடக்ஷன் செய்வான். அந்த ப்ரொடக்ஷனுக்கு நாங்க சிம்பிளா சொல்ல பேரு தான் பிசினஸ். அந்த ப்ரொடக்ஷனுக்கு நாங்க சிம்பிளா சொல்ல பேர் தான் பிசினஸ். என்ன, எனக்கு தேவையான உடுப்பை எனக்கே எடுத்துக்கொள்ளலாம், எனக்கு தேவையான உணவை எனக்கே எடுத்துக்கொள்ளலாம், எனக்கு தேவையான காற்றை எனக்கே எடுத்துக்கொள்ளலாம். அப்ப எனக்காக இன்னொருத்தன் உற்பத்தி செய்யறான். எதுக்காக உற்பத்தி செய்வான்ன்றது அவன்கிட்ட ஆகு. அவன் ஏதாச்சும் ஒரு மெயின் போக்கஸை வச்சு ஏதாச்சும் ஒரு டார்கெட்டை வச்சு எனக்கு தரையிடும், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா எனக்கு அவனால் ஒரு ப்ரொடக்ட் கிடைக்குது, அவனால என்னோட தேவை கம்ப்ளீட் ஆகுது, அவனால என்னோட விருப்பம் கம்ப்ளீட் ஆகுதுண்டா அவன் செய்யற அந்த ப்ராசஸ், அவன் செய்யற அந்த செயற்பாட்டுக்கு நாங்க சிம்பிளா சொல்ற பேர் தான் பிசினஸ். என்ன, வணிகம் என்று சொல்றோம், வணிகம் என்று சொல்றோம். இது எல்லாத்தாலையும் செய்ய இயலும், நடவடிக்கை எல்லாத்தாலையும் செய்ய இயலும், எல்லாத்தாலும் செய்ய இயலும். அப்ப இந்த நடவடிக்கைக்கு தான் நம்ம சொல்ற பிசினஸ் சொல்ற. அவன் எந்த நோக்கத்தை வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் ஒன்றோட சல்லி எடுக்கிற நோக்கத்தை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, சல்லி எடுக்காத நோக்கத்தினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 3 தேவை அல்லது அடிப்படை தேவை, ஏதாச்சும் ஒரு தேவையை கொண்டு ஆடையும் தேவைத்தான். நல்லா நினைச்சுக்கோ, ஆடையும் தேவை. ஆடை இல்லாம உயிர் வாழே இல்லை. ஆடை இல்லாம சம்டைம் நீங்க யோசிக்கப்படாது, உடுப்பு இல்லாட்டி மூச்சடிக்கலும் என்று. உடுப்பு இல்லாம மூச்சடிக்கலும், ஆனா மானம் இல்லாம உயிர் வாழே இல்லை. அதனால ஆடை என்றதும் ஒரு மஸ்டான தேவை, ஆடை என்றதும் ஒரு மஸ்டான தேவை. ஏன் இந்த இடத்துல இந்த ஆடை என்ற விஷயத்தை ஸ்பெஷலா சொல்றேன்டா, இதுக்கு ஒரு தடவையும் இந்த விஷயத்தை கன்செப்டை படிச்சு தந்துக்கிறேன். சமயங்களுக்கு தான் இஸ்லாம், அதே மாதிரி தமிழ், அதே மாதிரி சமயங்களுக்கு தான். அதே மாதிரி தமிழ் சமயத்துல எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் சரி, தமிழ் சமயத்துல ஒரு கருத்தொண்டி, அதாவது ஒரு வசனம் ஒண்டிக்குது. என்னன்னு சொன்னா சரியா கிளியாக திருத்தாங்க. வசனம் ஒண்டிக்குது என்னன்னு சொன்னா, உங்களோட மானம் போறது, மானம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இழக்கப்படுறது சாவுக்கு போடுற மாலைக்கு சமன் என்று சொல்லி ஒரு கருத்தை, சாவுக்கு போடுற மாலைக்கு சமன். அப்ப பாருங்க, அப்படின்னு அர்த்தம் என்ன, மானம் போறது உசுறு போனதுக்கு சமன் கிட்டத்தட்ட, அப்படிதான் அந்த கருத்தை நினைக்குது. மானம் போறது உயிர் போறதுக்கு சமன். அப்ப அந்த அளவுக்கு உயிருக்கு இம்பார்ட்டன்ட், உயிர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு மானம் என்றது இம்பார்ட்டன்ட். அப்ப மானத்தை பெற்றுத்தார ஆடை என்றது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உயிர் வாழ்றதுக்கு. அப்ப அப்படி ஒவ்வொரு சமயமும் சொல்லி, எல்லா சமயம் விஷயத்த கன்செப்ட வலியுறுத்தி சொல்லி, இது ஆடை என்ற விஷயம் கட்டாயம் தேவைன்னு சொல்லி, அவ அப்படிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்யணும் எனக்கு உயிர் வாழ்றதுக்கு. அப்ப ஆடையை நான் யாராச்சும் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணி தாராண்டா, ஒரு உடுப்பு கடை எனக்கு ஆடை ஒன்று விற்பனை செய்தாரண்டா என்ன தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு, ஒரு ஹோட்டல் எனக்கான சாப்பாடை செஞ்சு தாரேன்னு சொன்னா, இது எந்த நடவடிக்கைக்கு நாங்க சிம்பிளா சொல்ற பேரு தான் பிசினஸ். என்னன்னு சொல்றோம், பிசினஸ் சொல்றோம். ஆனா எல்லாத்தையுமே இந்த தேவையை பூர்த்தி செய்யற பேர்ல, இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யற பேர்ல எல்லாமே பிசினஸ் ஆகிட ஏழுமா என்ற ஒரு கொஸ்டின் உங்களோட ஃபைனல் பேப்பர்ல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, என்ன கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த உடுப்பு தாரண்டதுனால, சாப்பாடு தாரண்டதுனால, உங்களுக்காக சாப்பாடு சமைக்கிறாருன்றதுனால அந்த நடவடிக்கை பிசினஸ் ஆக்க ஏழுமா என்று சொல்லி சம்டைம் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களோட ஃபைனல் பேப்பர்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா வச்சுக்கோங்க, எங்களோட தேவைய என்னால பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாத சந்தர்ப்பத்துல, என்னோட தேவைய எனக்கு பூர்த்தி செஞ்சு கொள்ள இயலாத சந்தர்ப்பத்துல நான் கட்டாயம் இன்னொருத்தன்ட்ட போய் கேட்பேன். அப்படித்தானே? நீங்க உதாரணமா முதலாவது எம்சிக்யூக்கு ஆன்சர்ஸ் உங்களோட பேப்பர்ல முதலாவது எம்சிக்யூ கொஸ்டின் கேட்கிறான்னு வைப்பமே,
முதலாவது எம்சிக்கு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நீங்க என்ன செய்வீங்க? உங்களோட பக்கத்துல இருக்கிற ஒரு பொடியன்ட்டையோ ஸ்கூல்ல வகுப்புல நல்லா படிக்கிற டொப்பர்ட்டி என்ன செய்வீங்க? கேட்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி. அப்ப அதே கன்செப்ட் தான் எங்களோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் எங்களுக்கு செய்ய இயலாட்டி, ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியாட்டி, தெரிஞ்சொத்தட்ட செய்யறொத்தட்ட பத்தி நாங்க கேட்போம். அப்ப இங்கேயும் அதே கன்செப்ட் தான். இந்த காற்ற, இந்த உணவை, இந்த நீரை, இந்த உடைய பூர்த்தி செஞ்சாதான் எனக்கு உயிர் வாழேலும். ஆனா அது என்னால செய்ய இயலாட்டி நான் இன்னொத்தன்ட்ட போய் கேட்பேன், எனக்கு செஞ்சுத்தான்னு சொல்லி. இல்லாட்டி செய்யறொத்தன்ட்ட போய் வாங்குவேன். அந்த செய்யற ஒத்தன நடவடிக்கை இல்லாட்டி எனக்காக இன்னொருத்தன் செய்யறேன்னு சொன்னா அந்த நடவடிக்கைக்கு நம்ம சொன்ன மாதிரி பிசினஸ் என்று சொல்றோம், வணிகம் என்று சொல்றோம். ஆனா அது எல்லாரும் செய்யற நடவடிக்கை. பொதுவா இந்த நடவடிக்கையை செய்யறேன்றதுனால, இந்த நடவடிக்கை செய்யறதுக்கு நாங்க பிசினஸ் இருந்தா ஷோர்ட்டா சொல்றோம், இதுதான் பிசினஸ். ஆனா இதுக்கு 7 கண்டிஷன் பூர்த்தியாகும். அதான் நான் 1வது பேசி 7 கண்டிஷன் பூர்த்தியாகும். 7 கண்டிஷன் பூர்த்தியாகாட்டி அது பிசினஸ் ஆக எங்களுக்கு எடுக்க இயலாம். பிசினஸ் ஆக ஒரு நாளும் எடுக்க இயலும். 7 கண்டிஷன் பூர்த்தியாகாட்டி ஒரு நாளும் அது எனக்கு பிசினஸ் ஆக எடுக்க இயலாம். அதுல முதலாவது கண்டிஷன் தான் என்ன ஈக்கணும்? நாங்க தேவையை பூர்த்தி செய்யணும் தான், அவன் எனக்காக உற்பத்தி செய்யணும் தான். ஆனா எனக்கு உற்பத்தி செஞ்ச மட்டுமே இல்லை, எனக்கு விற்பனை செஞ்சிக்கணும். என்ன செஞ்சிக்கணும்? விற்பனை செஞ்சிக்கணும். இதுதான் முதலாவது கண்டிஷன். இது முதலாவது கண்டிஷன், விற்பனை செஞ்சிக்கணும். விற்பனை செய்யாம எனக்காக உற்பத்தி செஞ்ச என்றதுனால அது பிசினஸா செலிபிரிட்டி பண்ண இயலாம். எக்ஸாம்பிள் வைங்க, எனக்கு பசி அப்படித்தான். இப்ப உங்களுக்கு ராவைக்கு பசி வரும், திண்டு பண்ணீங்க ராவு சாப்பாடு வளமையா நீங்க திண்டு வார ஆளாயிருந்தா பசி வரும். ராவு பசி வரும்னு செல்லல, ஏன்னா இந்தியால வெள்ளைக்கும் அந்திக்கும் தான் சாப்பாடு. இப்ப அவங்க அதுக்கு பழகினால அவங்களுக்கு ஈவினிங்க்கு பசி வரும், மார்னிங் பசி வரும். ஆனா ஸ்ரீலங்கா 3 நேரம் தின்றனால மார்னிங், பகல், ராவ் 3 நேரம் பசி வரும். இப்ப உங்களுக்கு இரவுக்கு பசி வருது. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஸ்டூடெண்ட் தானே, பெருசா மேக்சிமம் உங்களுக்கு ஈக்கிறேன்னு சொன்னா ஒரு 17, 18 வயசு தான் நீங்க ஈப்பீங்க. 18, 19 வயசுல தான் ஈப்பீங்க. அப்ப உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கும். 10 வயசுக்கு மேல நீங்க சமுதாயத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்கும். இல்ல கேர்ள்ஸுக்கு ஓரளவுக்கு ஆக்க தெரிஞ்சாலும் பாய்ஸுக்கு எந்த விஷயமும் தெரியாம ஈக்கிடும். ஏன்னா சம்டைம் எப்படி ஒரு நூடுல்ஸ் ஒன்று அவிக்கிற, எப்படி ஒரு முட்டையோட சரி பொறிச்செடுக்கிறன்னு கூட ஒரு பேசிக்கான ஐடியா சரி இல்லாம ஈக்கும். அப்ப இந்த இடத்துல 18 வயசோ 19 வயசோ 10 வயசோ 5 வயசோ ப்ராப்ளம் இல்ல. எல்லாத்துக்கும் உணவுன்ற விஷயம் கட்டாயம் கொடுக்கப்படணும். 3 நாள் கொடுக்கப்படாட்டி அவன் 5 வயசாயிருந்தாலும் சாகுவான், 15 வயசாயிருந்தாலும் சாகுவான், 60 வயசாயிருந்தாலும் செத்து போவான். மேக்சிமம் 3 நாள் கூட சாப்பாடு ஒன்று ஏதாச்சும் போகணும். அப்ப 15 வயசோ 18 வயசோ இப்ப உங்களுக்கு டீக்க போல இந்த வயசுல உங்களுக்கான சாப்பாடு உங்களுக்கு செஞ்சு தர ஏலாட்டி 3 நாளைக்குள்ளுக்கு நீங்க செய்யாட்டி உங்களோட உயிர் வாழ்றது கேள்விக்குறிதான். உங்களோட உயிர் வாழ்றது கேள்விக்குறிதான். அப்ப இந்த இடத்துல உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க? வீட்டுல உங்களோட உண்மை சப்போர்ட் பண்றாங்க, அப்படித்தானே? உண்மை இல்லாட்டி உங்களுக்கு வாப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. வாப்ப இல்லாட்டி உங்களுக்கு கார்டியன், உங்களை யார பாதுகாக்கிறாங்களோ பாதுகாவலராக இருக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கான சாப்பாடை தந்து உங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு அந்த நடவடிக்கை செய்யறாங்க. அப்ப அவங்களாலதான் உங்களோட தேவை கம்ப்ளீட் ஆகுது. அவங்க ஒரு சாப்பாடு இப்ப யாராவது பசி வரப்போல, இரவு பசி வரப்போல இரவு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு உங்களுக்கு செஞ்சுதான் அவங்களோட பசியை கம்ப்ளீட் பண்றது. நான் இதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், ஞாபகம் வச்சு பாருங்க. உங்களுக்கு செய்ய இல்லாட்டி இன்னொருத்தர் அவங்களோட நடவடிக்கையை தேவையை பூர்த்தி செய்யறேன்டா அது எதுக்குள்ளுக்கு வரும்னு சொன்னேன், பிசினஸ் எதுக்குள்ளுக்கு வரும்னு சொல்றேன். அப்ப எங்களோட உம்மா இல்லாட்டி உங்களோட உம்மா, உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கார்டியன் உங்களோட ப்ரொடக்ட உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இவங்க செஞ்சது பிசினஸா என்ற ஒரு கொஸ்டின் சம்டைம் உங்களோட பாஸ்ட் பேப்பர்ல கேட்டீங்க, உங்களோட பேப்பர்ல கேட்குது. அவங்க செஞ்சது என்ன? உங்களோட தேவையை கம்ப்ளீட் பண்ணது. நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன்? தேவையை கம்ப்ளீட் பண்ண அது பிசினஸ் சொன்னேன். அப்ப அப்படி இருக்க போல இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு இவங்க செஞ்ச நடவடிக்கை, ராவைக்கு ஏதாச்சும் ஒரு உணவு உற்பத்தி செஞ்சு உங்களோட தேவையை கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த நடவடிக்கை பிசினஸ்ல வரலாமா என்று சொல்லி சம்டைம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும். சம்டைம் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கணும், பிசினஸ்ல எடுக்கணுமா, இது பிசினஸ் ஆக கருதேனுமான்னு கேட்பான். அப்ப அந்த டைம்ல தான் உங்களுக்கு தெளிவா விளங்குதான் இது பிசினஸ் இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும் பிசினஸ் இல்ல. பிசினஸ் என்ன செய்யணும்? ப்ராஃபிட்டா டார்கெட் ஈக்கணும், எங்கள்கிட்ட விற்கணும் சாமன், இந்த விஷயம் தெரியும். ஆனா உங்களுக்கு உங்களோட ஆரம்ப பயன்படி, உங்களோட பிசினஸ் ஸ்டடீஸ்ல ஆரம்ப பயன்படி மற்றவண்ட தேவையை பூர்த்தி செஞ்சா அது பிசினஸ் என்று சொல்லிக்கிறான். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வரையிலும் நான் படிச்சிக்கிறது யாராச்சும் ஒருத்தரோட தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி செஞ்சா அது பிசினஸ். அப்ப அப்படி இருக்க போல உம்மா ஏண்ட தேவையை பூர்த்தி செய்யறாரு, அப்ப இது பிசினஸ் ஆக வர ஏழுமான்னு கேட்டா இந்த இடத்துலதான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தேவைப்படும். என்ன? முதலாவது கண்டிஷன் தேவைப்படும்.
முதலாவது கண்டிஷன் பிசினஸ் ஆக நாங்க கருதணும் வேண்டாம். முதலாவது கண்டிஷன் அதோட சேல்ஸ் விற்பனை நடக்கணும். காசு கொடுத்து சாமான் விற்கப்படணும். காசு கொடுத்து சாமான் விற்கப்படணும். அப்படி இல்லாட்டி நீங்க காசு கொடுக்காட்டி உங்களோட கடன் புக்ல உங்களோட பேரை எழுதி அமௌண்ட் எழுதிக்கணும். உதாரணமா கடன் எடுக்கிறேன்னு வசீரண்டு போட்டு 150 ரூபாய் சாப்பாடு பாசனம் எழுதிக்கணும். எழுதி உங்க கடனுக்கோ காசுக்கோ விற்பனை நடந்திருக்கணும். அப்பதான் அது பிசினஸ். இந்த இடத்துல உண்மை என்ற தேவையை பூர்த்தி செஞ்சாலும், என் கார்டியன் என்ற தேவையை பூர்த்தி செஞ்சாலும், அடுத்த வீட்லயே உடையவங்க எங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சாலும் அது பிசினஸ் ஆக எடுக்க ஏலா. இது வரைக்கும் எனக்கு இது காசு எடுக்கும் வரைக்கும் பிசினஸ் ஆக எடுக்க இயலா. ஒன்று என் பேரை கடன் லிஸ்ட்ல போடும் வரைக்கும் பிசினஸ் ஆக எடுக்க இயலும். அவ பிசினஸ் கட்டாயம் எதிர்க்கணும். காசுக்கு விற்கப்படும் பொருள் காசுக்கு விற்கப்படும். இல்லாட்டது பிசினஸ்களுக்கு வராது. காசுக்கு விற்கப்படாத எந்த ஒரு பொருளும் பிசினஸ் ஆக எடுக்க இயலா. சம்டைம் உங்களுக்கு ஒரு டவுட் வரையிலும் போயாண்டு நீங்க பாத்தீங்க ரோட்ல தன்சல் கொடுக்குறது. தன்சல் எங்க ஏரியாவில் சொல்றது தன்சல். உங்களோட ஏரியாவில் எப்படி சொல்றது தெரியா? அதுக்கு என்ன சொல்லணும்னா தமிழால் என்ன சொல்லணும்னு சொன்னா ஃப்ரீயா சாப்பாடு கொடுப்பான். போயாண்டு நீங்க போனா உங்களுக்கு விளங்கும். தானன்னு சொல்லுவோம். சிங்களத்தால தானன்னு சொல்லுவோம். ரோட்ல போகல வாகனங்களை நிப்பாட்டி ஐஸ்கிரீம் தருவான். சிலவன் அதுக்காக வேண்டியே போய் வாகனங்கள் எடுத்துக்கொண்டு சுத்துவான். புது ஏரியாவுக்கு அப்படி பொடியும் மாதிரிலாம் அப்படிதான் செய்வான். அவ ஐஸ்கிரீம் தருவான். அதே மாதிரி கடலை தருவான், சோறு தருவான். இப்படி ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு இடத்துல என்ன செஞ்சுவாங்க, ஃப்ரீயா கொடுப்பான். ஏன்னா அவங்களோட மதம் படி ஃப்ரீயா இலவச சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எதிர்காலத்துல மறுமையில அது இந்த மரணத்துக்கு பின்னால் அவங்க சொர்க்கம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. சோ அவங்களோட நம்பிக்கைக்காக வேண்டி அவங்க சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, உங்களோட தேவை பூர்த்தி ஆகுது. அங்க ஒரு கடலை பார்சல் தந்தா அந்த கடலையால உங்களோட உணவுன்னு செல்லக்கூடிய தேவை பூர்த்தி ஆகுது. பசின்னு செல்லக்கூடிய விஷயம் கம்ப்ளீட் ஆகும். அப்ப இவங்க செஞ்சது பிசினஸா என்று சொல்லி உங்களுக்கு டவுட் வந்து வரையிலும். பிசினஸ் அடுத்தவன் தேவை பூர்த்தி செய்யற நடவடிக்கை. அப்ப இந்த இடத்துல எந்த பாயிண்ட் முக்கியம்? பிசினஸ்ல விற்பனை செல்லக்கூடிய கண்டிஷன் முக்கியம். நன்கொடைன்ற பேர்ல உங்களோட தேவை பூர்த்தியானாலும் அங்க உங்களுக்கு இது காசு எடுக்கல, சேல்ஸ் நடக்கல. உங்களுக்கு இது காசு எடுத்த அந்த பொருள் உங்கள்ட்ட தரல. அதனால டிரெக்டா நன்கொடையை ரிஜெக்ட் பண்ணிடும். இது பிசினஸ் ஆக எடுக்கல. இந்த நடவடிக்கை பிசினஸ் அல்ல. அவங்க ஃப்ரீயா கோடி கணக்குல, மில்லியன் கணக்குல, ட்ரில்லியன் கணக்குல சாமான் கொடுத்தாலும் இது பிசினஸ் ஆக எடுக்கல. சம்டைம் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட கேட்குது. உதாரணமா ஸ்ரீலங்கால வெள்ளப்பெருக்கு வந்ததானே, வெள்ளம் அல்ல சுனாமி வந்ததானே. சுனாமி டைம்ல ஸ்ரீலங்காக்கு கிட்டத்தட்ட 21 கப்பலுக்கு சாமான் தந்தாங்க. யாரு? ஃபாரின் லீகக்கூடிய கண்ட்ரிஸ். ஸ்ரீலங்காவில அந்நிய நாடுகள், இந்தியா, ஜப்பான், அதே மாதிரி நிறைய நாடுகள், சைனா, ஸ்ரீலங்காவோட நல்லுறவை பேணி போற நாடுகள் 21 கப்பலுக்கு சாமான். 21 கப்பலோட 8,000 கோடி, 8,000 பில்லியன் அமௌண்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு நிவாரண பொருட்களை ஸ்ரீலங்கா நாட்டுக்கு தந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட அந்த உணவு பொருட்களை வச்சு அந்த டைம்ல ஸ்ரீலங்கால 2 கோடி மக்கள், 2 கோடிக்கு 1.8 நினைக்கிறேன், 1.8 கோடி மக்களோட தேவை இந்த 21 கப்பலை வச்சு பூர்த்தி ஆகிச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த தேவை ஒரு வீட்டுல பூர்த்தி ஆகுது. ஓகே, 1.8 கோடி மக்கள், 18 மில்லியன் மக்களோட தேவை பூர்த்தியானாலும் அந்த இடத்துல அந்த உற்பத்தி அந்த சாப்பாடால தேவை பூர்த்தியானாலும் கண்டிஷன் என்ன? இங்க கண்டிஷன் என்ன? இங்க விற்பனை நடக்கல. சோ இதனால எனக்கு என்ன செய்யலாம்? இத தேவையை பூர்த்திய வணிகமாக எடுக்கலாம். ஓகே, டவுட் ஒன்று வந்தீங்க என்னன்னு பார்த்தோம். யூனிட் 1ல இப்பதான் யூனிட் 1ல லாஸ்ட் பார்ட், அதாவது யூனிட் 1.1 பேஜ் கொண்டே 1.1 மேல போட்டுக்கிறேன். யூனிட் 1.1 டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். யூனிட் 1.1ல பிசினஸ் நாங்க என்னன்னு பேசினோம். அதாவது பிசினஸ்ல நிபந்தனைகள், ஒரு பிசினஸா கருதணும் வேண்டாம், என்னென்ன நிபந்தனைகள் ஈக்கணும், வேறு நிபந்தனைகளை நாங்க பேசிக்கொண்டிருக்கோம். அது முதலாவது நிபந்தனைக்கு நான் சொன்னேன், விற்பனை நடக்கணும்னு சொல்லி. அவன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட கைடு நோட்ஸ் சும்மா பாடமாக்காம ஒவ்வொன்றுக்கும் பிராக்டிகல். என்ன இதை வச்சு நீங்க நிறைய எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எழுதி வச்சுக்கிறேன். நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். ஒவ்வொரு பேருக்கும் சம்டைம் உங்களோட பாஸ் பேப்பர்ல, சரி உங்களோட ஃபைனல் பேப்பர்ல, உங்களோட டேர்ம் எக்ஸாம்ல வரையும். பிசினஸ் பாடமாக்கவான். இந்த இடத்துல 3 கொஸ்டின் சொன்னேன். ஒன்று, வெள்ளப்பெருக்கு ஸ்ரீலங்கா சுனாமியாக அழிஞ்ச டைம்ல ஸ்ரீலங்காக்கு தந்த 21 கப்பல் உணவு பிசினஸாக எடுக்க இயலுமா என்று சொல்லி ஒரு கொஸ்டின் வரையும்னு சொன்னேன். 2வது, போயாண்டு சிங்கள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்சல், இந்த நடவடிக்கை பிசினஸாக வர இயலுமா என்று சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் வரையும். அதுக்கும் நான் ஆன்சர் சொல்லிதான்.
மூணாவது உங்களோட உமா உங்களுக்கு நைட்ல உங்களோட கார்டியன் உங்களுக்கு நைட்ல சாப்பாடு உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறாங்க. இந்த நடவடிக்கை பிசினஸ் ஆக வர இயலுமான்னு சொல்லி 3 கொஸ்டின்ஸ் இதுல எதிர்பார்க்க இயலும். இந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு பிசினஸ்ல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சு எதிர்பார்க்க. அப்ப அதுக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிக்கும். அப்ப என்னத்த நடந்தாலும் பிசினஸா எடுக்கணும் வேண்டாம். மத்தவனோட தேவை பூர்த்தியானதால மத்தவனோட தேவைக்கு சப்போர்ட் பண்ணதால பிசினஸா எடுக்க ஏலா. கண்டிஷன் என்ன? விற்பனை நடக்கும். விற்பனை இல்லாட்டி ஜென்மத்திலேயும் அது என்ன இல்ல, வணிகம் அல்ல. டிரெக்டா பாருங்க, விற்பனை நடந்தீங்களா, காசு கொடுத்தீங்கிறானா வாங்குறவன் காசு கொடுத்தீங்கிறானா, விற்கிறவன் உண்டோ காசுக்கு எதிர்பார்க்கிறானா. உண்டோ காசு கொடுக்காட்டி கடனுக்கு வித்தாலும் விற்பனை தான். காசை எதிர்பார்க்கிறான்னு பாருங்க. எதிர்பார்க்கலாட்டி கண்டிஷன் ஃபெயில். அப்ப இது பிசினஸ் ஆக எடுக்கலாம். அது ஒன்று நன்கொடை இல்லாட்டி தர்மம் ஏதாச்சும் நடவடிக்கை போ, அதுகளுக்கு பிரச்சனையே இல்ல. நன்கொடை தர்மம் பத்தி உங்க பிசினஸ்ல பேசி இல்ல, சோ அதுகளுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகே, முதலாவது கண்டிஷன் விற்பனை இடம்பெறணும். ரெண்டாவது கண்டிஷன் இந்த விற்பனை தொடர்ச்சியாக இடம்பெறும். தொடர்ச்சியாக கன்சிஸ்டன்சியா நடக்கணும். தொடர்ச்சியாக இடம்பெறும். விற்பனை ஒரு தடவை நடந்தாலும் பிசினஸ் அல்ல. விற்பனைன்ற விஷயம் தொடர்ச்சியாக நடக்கும். இப்ப சம்டைம் தொடர்ச்சியாக நடக்கணும்டா. இதுக்கு இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தரையும். இப்ப இந்த பிசினஸ் வந்து நிறைய பேர் பாடம் அந்த திருப்பி சொல்றதுக்கான ரீசன் என்ன, கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம் சொல்றாங்கடா. சாப்டர் விளங்கிக்குது, அந்த சாப்டரை பிராக்டிக்கல்ல போட்டு ஒரு கொஸ்டினை பந்தி ஆக்கி தந்தா அப்பதான் கஷ்டம் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கருத்துப்படி சாப்டர் பாடம் விளங்கிக்குது, ஆனா அந்த பாடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த பாடத்தை பேசி நாங்க பிராக்டிக்கலோட பேசி தொடர்பு படுத்துவோம். பிராக்டிக்கலோட பேசி நான் என்ன செய்யணும், கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி தான் ஆன்சர் எடுக்கும். அப்ப கனெக்ட் ஆகிற டைம்ல சரி ஒரு பந்தி ஒன்று தருவான். எந்த விஷயத்தோட கனெக்ட் ஆக ஓணும்னு சொல்லி பந்தி ஒன்று தருவோம். அப்ப அந்த பந்திய வாசிக்கிற டைம் பெரிய பந்தி ஆகிக்குது, பந்தி விலங்கல்ல, இதனால பேப்பர் கஷ்டம் சொல்லும். சரி, பாடம் லேசி, ஈஸியான பாடம், நல்லா விலங்கெடுத்து செய்யலுமான இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். அதனால ஒவ்வொரு பாயிண்ட்டையும் தெளிவா விலங்கெடுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் எழுதி வைங்க. உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். நல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் வரும் இடத்துல ஞாபகம். எனக்கு நோட்ஸ் தந்திக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோட்ஸுக்கே பெரிய ஒரு டைம் போகும். பாடம் விலங்கு எல்லாம் பேச்சு பாடத்தை பெருசா எங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம் போகும். அதனால நோட்ஸ் தரல, சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் திருப்பி சொல்றேன். மார்க் பண்ணிக்கோங்க. அது உங்களோட கைட்ல சைட்ல மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட கொப்பியோட மெயின்டைன் பண்றோட கொப்பியோட கட்டாயம் மார்க் பண்ணு. நான் சொன்னேன் டியூட் வந்து ஒரு 12ஆம் மாசம் 5ஆம் தேதி வரும். அதுக்கு முன்னால் இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க கைட்ல செஞ்சுக்கணும். அப்பதான் எங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல செய்யற ஈஸியா இருக்கும். சேம் டைம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் 2027, 26 2 தரப்புல இருக்கும். இகான் பிசினஸ் 2 பாடத்திலும் எக்ஸாம் நடக்கும். டிசம்பர் 30ஆம் தேதி டேர்ம் எக்ஸாம் உங்களோட கிளாஸ் தான் நடக்கும். டேர்ம் எக்ஸாம் டிசம்பர் 30ஆம் தேதி. சோ அதுலயும் இந்த மாதிரி பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம், அதையும் எதிர்பார்க்கலாம். சரியா, 30ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 10ஆம் தேதிக்குள்ள உங்களோட பேப்பர் தெரிஞ்சு உங்களுக்கு மார்க்ஸ் உங்களோட குரூப்ல விடும். சரியா, அப்ப அதுக்கும் ஏற்ற மாதிரி தான் எங்களோட பாடம் கவர் அப் ஆகும். இதுல நாங்க இன்க்ளூட் படிச்ச பாடங்களை மட்டும் தான் இதுல கொஸ்டின்ஸ் வரும். அப்ப அதையும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கிளாஸ்ல இந்த ஞாபகம் போட்டுக்கொண்டு வரும். சரி, அப்ப ரெண்டாவது கண்டிஷன், இந்த பிசினஸ் எப்படி இடம்பெறணும், தொடர்ச்சியாக இடம்பெறும். சும்மா இடம்பெறல, கண்டினியூஸா நடக்கும். இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூஸா நடக்கும். சேல்ஸ் பண்றது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, டெய்லி சேல்ஸ் பண்ணும். சிம்பிளா சொல்ல போனா இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கல்வி உதாரணமா உங்களுக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நீங்க உதாரணமா உங்களுக்கு அடுத்த வீட்டுல உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஒண்டிக்கிறார் நல்லா தெரிஞ்சா, இல்லாட்டி உங்களோட ஃபேமிலி ஒண்டிக்கிறார் நல்லா தெரிஞ்சா. அப்ப அது தெரிஞ்ச ஆள் கிட்ட என்னன்னு செய்யறேன்னா, அவர் இப்ப பெரிய ஆள் சொன்னா கிட்டத்தட்ட மெச்சூர்ட் ஆனாரு. மெச்சூர்ட் சொன்னா ஜொப் ஒன்று பெய்த்து ஜொப் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு 30+, 30க்கு மேல அவருக்கு வயசு. இப்ப 30க்கு மேல வயசு, ஒரு ஆபீஸ் தான் வேலை செய்யறாரு. டை கோட் எல்லாம் அடிச்சு அழகான முறையில தான் மார்னிங்கோட ரெடி ஆகி போறாரு. அப்ப அவரு 17 வயசு வரைக்கும் தன்னை கிளாஸ் நடவடிக்கைக்காக அட்வான்ஸ் லெவல் கிளாஸுக்காக வேண்டி யூஸ் பண்ணின ஒரு ஃபுட் சைக்கிள் இருக்கிறாரு. ஃபுட் சைக்கிள் தெரிந்தானே, ஃபுட் சைக்கிள் காலால மிதிச்சு போறது. அவ துவிச்சக்கர வண்டின்னு சொல்லுவோம். துவிச்சக்கர வண்டி ஒரு 18 வயசு வரைக்கும் யூஸ் பண்ண ஒரு துவிச்சக்கர வண்டி இருக்குது. இப்ப நாங்க 20 வயசு இருக்கும், 30 வயசு கூட தானே, 20 விட கூட வயசு. அவர் துவிச்சக்கர வண்டி இருக்குது. அந்த துவிச்சக்கர வண்டி அவர் 18 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணின வண்டி. இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? 18 வயசு தானே.
உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கிளாஸுக்கு போறது சம்டைம் பிசிக்கல் கிளாஸ் போறவங்க தூரமான இடத்துக்கு போவீங்க. சம்டைம் பஸ்ஸும் மீக்காது, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு கிளாஸும் மிஸ் ஆகும். இந்த டைம்ல நீங்க பெட்டரானது என்ன, ஒரு பைக் கொண்டியோ, பைக்கை யூஸ் பண்றது கஷ்டம் என்ன, அந்த பைக் எடுக்கிறதுக்கு 18 வயசு தேவை, உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறது. சோ லைசன்ஸ் எடுக்க இயலாதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா துவிச்சக்கர வண்டியோட யூஸ் பண்ணுவோம் சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வாரீங்க. அப்ப உங்களோட வாப்படை போய் செல்றீங்க. இப்ப நீங்க யாரும் சம்பாதிக்கிறது இல்லை, சின்ன ஒரு தீவனாலும் வாப்படை தானே கேட்க போறேன், வாப்படை இல்லாட்டி உம்மட்டு இல்லாட்டி காடின்னு. அப்ப கேட்கறீங்க எனக்கு ஒரு துவிச்சக்கர வண்டியோடு வாங்கித்தாங்க என்று கேட்க போல உங்களோட இந்த பேசுற சத்தம் அழுத்தூட்டுக்கு விளங்குது. அப்ப அழுத்தூட்டுல இருக்கிற அந்த நானா, உங்களோட நானா என்ன செய்யறான்னு சொன்னா, அவர் சொல்றாரு எனக்கிட்ட ஒரு பைக் இருக்குது, என்ன எனக்கிட்ட ஒரு பைக் இருக்குது, 2 வருஷம் தான் நான் யூஸ் பண்ணல, கொஞ்சம் கழுவி தொடச்சி எடுத்தா சட்டப்படியான பைக், இதுவரைக்கும் எந்த டேமேஜும் ஆவில்ல. உங்களுக்கு ஒண்ணுமெண்டா இந்த பைக், இப்ப நீங்க கடையில் எடுக்க போனா பைக் ஒரு 50,000 போகும் தானே, புது சைக்கிள் உண்டு. ஆனா இந்த பைக்குக்கு எனக்கு ஒரு 10,000 தந்துட்டு நீங்க இந்த பைக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. என்ன கன்செப்ட், 10,000 தந்துட்டு இந்த பைக்கை எடுத்துக்கோங்க சொல்றாங்க. 10,000 தந்துட்டு இந்த பைக் எடுத்துக்கோங்க யாரு சொல்றாரு, உன் அடுத்து விட்டு நானும் சொல்றாரு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, 50,000 கொடுக்கறதை விட 10,000 எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து போட்டு சவுக்காரம் போட்டு கழுவி எடுத்தா புதிய பைக் மாதிரி வரும், என்னோட தேவையும் பூர்த்தி ஆகும். என்ன ஒரு வருஷம் மேக்சிமம் 1.5 வருஷம் தானே, மேக்சிமம் 1 வருஷம் தானே எக்ஸாம்ஸ் இருக்குது. சோ அதனால பிரச்சனை இல்லை. சோ 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிடும். அப்ப இந்த பைக் எடுப்போம், அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சு லைசன்ஸ் எடுத்து மோட்டார் பைக் ஒன்று எடுப்போம் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப இது உங்களோட உமாவுக்கும் ஓகே ஆகுது, உங்களோட பேரண்ட்ஸுக்கும் ஓகே ஆகுது, அவங்களோட வீட்டாக்களும் ஓகே ஆகுறாங்க. அப்ப நீங்க 10,000 இவருக்கு கொடுத்துட்டு இவருக்கு எடுத்து பைக்கை நீங்க எடுத்துக்கொள்றீங்க, பைக் எடுத்துக்கொள்றீங்க. இந்த இடத்துலயும் பாருங்க, உங்களோட தேவை எது தேவை, உங்களோட போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய தேவை, போக்குவரத்து சொல்லக்கூடிய விஷயம் எதனால பூர்த்தியான, அவர் உங்களுக்கு பைக் கொண்டு தந்ததுனால பூர்த்தியான. உங்களுக்கு பைக் கொண்ட விஷயத்தை விற்பனை செஞ்சுக்கிறார் பூர்த்தியான. அவர் செஞ்ச ஒரு நடவடிக்கையால, அவர் உங்களுக்கு டிரான்சாக்சன் பண்ணின அந்த பைக் உங்களுக்கு தந்த தரக்கூடிய நடவடிக்கையால உங்களோட டிரான்ஸ்போர்ட் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்தாச்சு, உங்களோட தேவை பூர்த்தியான ஆச்சு. அப்ப இது பிசினஸ் ஆக எடுக்க ஏழுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் உங்களுக்கு வரும். அப்ப இந்த இடத்துல நான் முதலாவது கண்டிஷன் சொன்னேன், என்ன நடந்திக்கணும் பிசினஸா எடுக்கணும்னா விற்பனை நடந்திக்கோணும்னு சொன்னேன். விற்பனை நடந்திக்கோணும். இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த இடத்துல விற்பனை நடந்திக்குதா பாக்குறீங்க, என்ன செய்றீங்க, இந்த பைக் விற்பனை செய்யப்பட்டிருக்குதான்னு பாக்குறீங்க. வைத்து பார்த்தா உண்மையிலேயே நீங்க காசு கொடுத்துதான் வாங்கிக்கிறீங்க. டிஸ்கவுண்ட் பிரச்சனை இல்லை. 50,000 ப்ராடக்ட 5,000 தந்தேன்னு சொல்றது விற்பனையாக எடுக்கலாம் இல்லை, விற்பனை தான். ஏதாச்சும் 100 ரூபாய் கொடுத்து அந்த பைக் எடுத்தீங்கன்னா விற்பனை தான். நீங்க காசு கொடுத்து எதிர்க்கிறீங்க, அவரும் உங்ககிட்ட ஒரு காசை எதிர்பார்ப்பு செஞ்சிருக்கிறாரு. சோ அவர் காசு எதிர்பார்த்திருக்கிறாரு, நீங்க அவருக்கு காசை கொடுத்திருக்கிறீங்க, அவர் உங்களுக்கு பைக்கு தந்திருக்கிறாரு. சோ இது தெளிவான விற்பனை. 100% சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் தெரியும், நீங்க விற்பனை தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி. அப்ப விற்பனை விஷயம் நடந்திருக்குது. அப்ப முதலாவது கண்டிஷன் ஓகே. இதை வச்சு உடனே எனக்கு பிசினஸ் ஆக எடுக்க ஏழுமா என்ற இடத்துலதான் 2வது கண்டிஷன் தேவைப்படுது. 2வது கண்டிஷன்னா இது தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்ற அர்த்தம். இந்த விற்பனை செய்யறால் தெளிவா விளங்குங்க, தொடர்ச்சியாக நடக்கணும் என்ற அர்த்தம். விற்பனை செய்யறால் உங்களுக்கு அந்த சாமனை தந்த ஆள் அந்த சாமனை விற்கக்கூடியவர் ஆயிக்கணும். ஒரே டைம்ல ஒரு டைம் மட்டும் நடக்காம இந்த பைக் தந்தால் தொடர்ச்சியாக பைக் விற்பனை செய்யக்கூடிய ஆளாக இருக்கும், பைக் எடுத்து விற்பனை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும். அப்படி ஒருத்தர் உங்களுக்கு பைக்கை விற்பனை செஞ்சா அந்த அவரோட நடவடிக்கை எனக்கு வணிகமாக எடுக்க, பிசினஸாக எனக்கு எடுக்க. அவங்க இடத்த பாருங்க, இவர் பைக் விற்கிற ஆள் அல்ல, இவர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு. தேவையில்லாத பைக் கொண்டு இருந்துச்சு, யூஸ் பண்ணாத ஒரு பைக் கொண்டு இருந்துச்சு, அந்த பைக் உங்களுக்கு தந்துட்டாரு. இவ்வளவுதான் கன்செப்ட், வேற ஒண்ணும் நடக்கல. விற்பனை நடந்துச்சுதான், ஆனா பைக் விற்கிற ஒருத்தரால உங்களுக்கு விற்பனை நடக்கல. ஜஸ்ட் அவர் யூஸ் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு தந்துகிறாரு. அப்ப இது எங்களுக்கு கண்டினியூவஸான தொடர்ச்சியான விற்பனையாக எடுக்க இயலாததுனால இதுவும் பிசினஸ் அல்ல, வணிகம் அல்ல. வணிகமா நிர்ணயிக்கணும், தொடர்ச்சியான விற்பனை நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். பிசினஸ்ல விற்பனை செஞ்சால் அந்த விற்பனை தொடர்ச்சியா செய்தால் ஆயிக்கும். பார்ட் டைம் சரி பைக் விற்கிறாள் ஆயிக்கும், இல்லாட்டி ஃபுல் டைம் சரி அவருடைய வேலை பைக்கை விற்பனை செய்யறது ஆயிக்கும். அப்படி ஒருத்தரால் உங்களுக்கு பைக் விற்கப்பட்டா, அப்படி ஒருத்தரால் உங்களுக்கு பைக் டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டா அந்த நடவடிக்கை பிசினஸ் வரும். தொடர்ச்சியாக நடந்திருக்குது. அப்ப இந்த இடத்துல 2வது கண்டிஷன் ஃபெயில். அப்ப இது பிசினஸுக்குள்ளுக்கு வருமா, பிசினஸுக்குள்ளுக்கு வர ஏலா. ஓகே, டவுட் ஒன்று வந்து பார்த்துட்டு வருவோம்.
விலங்கல சரி. அப்ப மீள் விற்பனை செய்ய இயலாட்டி அது விற்பனை இல்லையா? மீள் விற்பனைடா, மீள் விற்பனை செய்ய இயலாட்டி அது பிசினஸ் அல்ல. நீங்களோட கன்செப்ட் நீங்க எப்படி கேக்குறீங்க? மீள் விற்பனை செய்யாட்டி அது வணிகம் அல்லையான்னு கேக்குறீங்க. மேல் விற்பனைன்னு சொன்னா நீங்க யோசிக்கிறீங்க இப்படி என்ன நினைக்கிறேன் திங்க் சரியா? இவர் பைக் எடுத்து ஒத்தர் யாரு அடுத்து விட்டால் பைக் எடுத்து ஒத்தர். பைக் எடுத்து ஒத்தர் அவர் எனக்கு பைக்கை வித்திக்கிறார் அப்படித்தானே? இவர் ஏற்கனவே பேச்சஸ் பண்ண ஒருத்தர் எனக்கு பேச்சஸ் பண்ண விற்பனை செஞ்சுக்கிறாரு. அப்ப இங்க மறுபடி விற்பனையும் நடந்து ஏற்கனவே நடந்த விற்பனை இவர் வாங்கக்குள்ள விற்பனை நடந்திருக்குது. வாங்கினவர் திருப்பி எனக்கு ஒரு விற்பனை செஞ்சுக்கிறாரு. அப்ப இந்த நடவடிக்கை பிசினஸ்களுக்கு வராதான்னு தான் கேக்குறீங்க நீங்க. ஆனால் அப்படியா கேக்குறீங்க? ஓ வெரி குட் சரியா. அப்படி நல்ல ஒரு கேள்வி சரியா, நல்ல ஒரு கேள்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கன்செப்ட. இந்த இடத்துல தொடர்ச்சியான விற்பனை இல்லாட்டி அது பிசினஸ் அல்ல. தொடர்ச்சியான விற்பனை அர்த்தம் என்னண்டா, விக்கிறவருக்கு தானே விக்கிறவர் இதை தொடர்ச்சியாக விற்பனை செய்யவர் வாய்க்கும். இவர் வாங்கி விற்கலும் பிரச்சனை இல்லை, இவர் உற்பத்தி செஞ்சிக்கலும் பிரச்சனை இல்லை. அது அதாலே இல்லை, அது பிரச்சனையே இல்லை. வாங்கி வித்தீந்தாலும் செஞ்சு வித்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு விற்பனை செஞ்சால் இப்ப நான் பாக்குறது என்ன, இந்த நடவடிக்கை பிசினஸ் ஆண்ட தானே பார்க்க போறேன், இந்த நடவடிக்கை வணிகமானு தானே பார்க்க போறேன். அப்ப இந்த நடவடிக்கை வணிகமாக இருக்கிறேன்டா அந்த விற்பனையை செஞ்ச ஆள் அந்த ப்ராடக்டை தொடர்ச்சியாக விற்கணும். எனக்கு பிறகு வாரவருக்கும் பிசினஸ் விற்கணும், சரி பைக்கை விற்கணும். எனக்கு பிறகு வந்தவருக்கும் பைக்கை விற்கணும். இல்லாட்டி இதுக்கு பைக் விற்பனை செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சொத்தராக இருந்தா அந்த விற்பனை நடவடிக்கை இவர் ஆல்ரெடி செஞ்சுதானே இத்தனை நடவடிக்கை. அப்ப அதை எனக்கு பிசினஸ் ஆக எடுக்க இல்லை. பிசினஸ் ஆக எடுக்கணும் மேக்சிமம் குறைஞ்சது இவர் வணிக நடவடிக்கையில அந்த பிசினஸ்ல கொண்டு வாகனம் வித்தொத்தராக இருக்கணும். மோட்டார் சைக்கிள் தூய்ச்சக்கர வண்டி விற்கிற ஒத்தராக இருக்கணும். அப்படி விற்கிற ஒத்தர் எனக்கு விற்பனை செஞ்சா அது மோட்டார், அது என்ன வணிகமாக எடுக்கிறது. இப்ப இந்த எக்ஸாம்பிள் அப்படியே நினைவு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல 10,000 தானே. அப்ப நான் யோசிக்கிறேன் அப்படி 10,000 டவுட்னு வந்து நான் கிளியர் பண்றத 10,000 தானே, இது பழைய பைக் ஆயிருக்கும் தானே. சரி புதிய பைக் ஒன்று எடுப்போம். இட புதிய மாறலாம், புதிய பைக்கை ஓட்டிட்டு வாரேன். நான் சொன்ன பழைய பைக் ஓட்டி பார்த்தா சார்ட்டர் ஆகும்னு சொல்லி பாப்பாட்ட வீட்டு அடம் பிடிச்சி கேட்க போல பாப்பா உங்களுடைய பைக் சேலுக்கு கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு? பைக் சேலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போயிட்டு பைக் விலையை கேட்டா 50,000 ரூபாய். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாலும் கேட்பமே, அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க பாப்புக்கு தெரிஞ்சால்தான் அந்த பைக் சேல் விற்பனை ஆகும். அப்ப அவரு சரி உங்கள்ட்ட ஈக்கிறது 10,000 தானே, 10,000 தாங்க பிரச்சனை இல்லை, மீது 40,000 வார மாசம் தாங்க நோ ப்ராப்ளம் சொல்றாரு. அப்படி தரவும் இல்லை. அவ்வளவு டிரெக்டா நீங்க 50,000 கொடுத்து எடுக்கோங்க. அப்ப இந்த இடத்திலையும் இவங்கள்ட்ட தேவை பூர்த்தி ஆகல, அடுத்து வீட்டுல தேவை பூர்த்தி ஆகல, உங்களுக்கு பைக் கடையில போய் தேவை பூர்த்தி ஆகிக்குது. அப்ப இதை எங்களுக்கு பிசினஸாக எடுக்கணும்னு சொன்னா என்னோட 2வது கண்டிஷன் இது தொடர்ச்சியான விற்பனை செய்யக்கூடிய நிலையமாக இருக்கணும். அது உங்களுக்கு பைக் வித்த ஆள் தொடர்ச்சியாக பைக்கை விற்கிற ஒரு ஆளாக இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க பைக் கடைக்கு போயிட்டு எடுத்துக்கிறீங்க, அவங்க பைக்கை தான் தொடர்ச்சியாக விற்கிறாங்க. இதுக்கு புறவு வாரவங்களுக்கும் பைக் விற்கிறாங்க, இதுக்கு முதலும் பைக் வித்திக்கிறாங்க. சோ இதனால இவங்களோட நடவடிக்கை வணிகமாக எடுக்கிறது. ஆனா இவரு அடுத்து வீட்டுல பைக் விற்கிறாள் இல்ல, பைக்கை தொடர்ச்சியாக விற்கிறாள். இதோட கடைசி பிசினஸ் பைக் கடைசி பிசினஸ் இருத்தான், முதல் பிசினஸ் இருத்தான். அப்ப இதனால இவர் பைக் விற்கிறாள் இல்ல, சும்மா எக்ஸ்ட்ரா சாமன் தேவையில்லா சாமான் உனக்கு தந்துட்டான். அப்ப தேவையில்லாத சாமான் தந்தது அது வணிக நடவடிக்கையாக எடுக்க இயலாம். வணிக நடவடிக்கையாக எடுக்க ஓணுமெண்டா அவர் கண்டினியூஸா அந்த விற்கிற வேலையை செஞ்சுக்கணும். மினிமம் 5 டைம்ஸ் சரி செஞ்சுக்கணும், 5 தடவை சரி பைக் விற்கிற நடவடிக்கை செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சாதான் எங்களுக்கு இந்த வணிக நடவடிக்கையாக எடுக்க. அப்ப இவங்களுக்கு எடுத்தா இவங்க வணிக பைக்கை தான் விற்கிறதே, இவங்க விற்கிறதே பைக்கு தான். அதனால இவங்க விற்கிற நடவடிக்கை எனக்கு வணிகமாக எடுக்கலும். ஆனா இந்த நடவடிக்கைய விற்கிறது பைக் அல்ல, இவர் சும்மா தேவையில்லாத ஒரு பொருள்னால இவருக்கு தந்துட்டாரு காசுக்கு. அப்ப காசுக்கு அப்படி தந்ததுனால அது வணிகமாக எடுக்க செய்யலாம். இது கிளியரா உங்களுக்கு? ஓ கட்டாயம் 7 ஈக்கும், 7 இல்லாட்டி வணிகமாக எடுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 இல்லாட்டி வணிகமாக எடுக்க. நாங்க சில விஷயங்களுக்கு பாக்குறல்ல, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல கூட கிளியரா விளங்கும். சில விஷயங்கள் வந்து நாங்க ஏற்கனவே கடந்து போல் எடுக்கிறோம், இப்படிதான் ஈக்கும் சொல்லு. ஆனா இந்த 2 கண்டிஷனும் மஸ்டா, இந்த 2 கண்டிஷனும் கட்டாயம் பார்ப்போம்.
இந்த ரெண்டு கண்டிஷனையும் கட்டாயம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விற்பனை நடந்திருக்கான்னு பார்க்கணும், அது தொடர்ச்சியா விற்பனை நடக்குதான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் கட்டாயம். மத்த 5 கண்டிஷனை நாங்க பார்ப்போம் தான், ஆனா இது ரெண்டு மீனா மத்த 5 ஈந்த மாதிரி தான் கதை. இந்த ரெண்டு மீன் தான் மத்த 5 ஈந்தன்னு தான் நாங்க எடுக்குவோம். சரியா? மத்த 5 நாங்க டிஸ்கஸ் பண்ணோம், உங்களுக்கு கிளியரா வேணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் மஸ்ட். டவுட் இருக்குதா உங்களுக்கு கிளியரா? மனால் அது இந்த விக்கிறாள் தெரியும் தானே, இவரு ஒன்றோ வாகனத்தை எடுத்து விற்கோமேலும் பிரச்சனை இல்லை, ஏற்கனவே இன்னொருத்த வாங்கி விற்கோமேலும். ஆனா தொடர்ச்சியாக வித்தா பைக் தான் விற்பனை வியாபாரம் செய்யறார், இது வணிகத்துக்கு. அப்படி இல்லாம இவர் தொடர்ச்சியாக விற்கிறார் அல்ல, இவர் உற்பத்தி செஞ்சு வித்தாலும், உற்பத்தி செய்யறவர் சும்மா உற்பத்தி செய்ய மாட்டாரு, உற்பத்தி செய்யறவர் சும்மா உற்பத்தி செய்ய மாட்டார், ஒரு தடவை உற்பத்தி செய்ய மாட்டார். இவர் வளமையா உற்பத்தி செய்யற ஆளாக இருந்தாலும், உற்பத்தி செஞ்சு வித்தாலும், இன்னொருத்த வாங்கி வித்தாலும், இவர் தொடர்ச்சியாக விற்கிற ஆளாக இருந்தா அந்த நடவடிக்கை வணிகத்தை கீழால வரும் என்றதை மறந்துட வாரம். கிளியர்னு நினைக்கிறேன். ஓகே, மூணாவது கன்செப்ட், மூணாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, மூணாவது கண்டிஷன் இங்க ரிஸ்க் ஒண்டிக்கும். ரிஸ்க் ஒண்டிக்கும். பொதுவா எல்லா பிசினஸ்லயும் என்ன ஈக்கும்? ரிஸ்க் ஈக்கும். எல்லா பிசினஸ்லயும் ரிஸ்க் ஈக்கும். ஓகே, டவுட் வந்து ஓகே, நான் சொல்லித்தரேன். வணிகத்துக்கும் வர்த்தகத்துக்கும் வித்தியாசம் சொல்லித்தரேன். இந்த கன்செப்ட் முடிஞ்ச போறோம். அது இதுக்கு அங்கால வரக்கூடிய கன்செப்ட் தான் வணிகத்துக்கும் வர்த்தகத்துக்குமான வித்தியாசம். இதை முடிச்சுட்டு நான் அவளுக்கு அந்த கன்செப்ட் சொல்லித்தரேன். சரியா? இந்த விஷயத்துல ரிஸ்க் சொல்லக்கூடிய விஷயமே ஈக்குவல். ரிஸ்க் விஷயமே ஈக்குவல். ரிஸ்க் இல்லாட்டி அது வணிகமாக எடுக்கல. ரிஸ்க்னு சொன்னா நாங்க ப்ராஃபிட், உதாரணமா ரிஸ்க்னு சொன்னா எங்களை டார்கெட் ஈக்கும் தானே. இந்த விற்பனை செய்யறதுக்கு டார்கெட் ஈக்கும். உதாரணமா நான் பைக் கடையில போயிட்டு பைக் எடுத்து, அப்ப அந்த பைக் கடை எதுக்காக வேண்டி வச்சிக்குது? சும்மா வாரவனுக்கு தன்சல் கொடுக்கறதுக்கா? இல்ல. வாரவனெல்லாம் சும்மா ஓட்டி பார்த்துட்டு போறதுக்கா? இல்ல. பைக்கை வித்து என் வீட்டு செலவை கவர் பண்ணணும், எனக்கு நல்ல ஒரு லாபம் கொண்டு வரும், என் வீட்டை 10 தட்டா மாத்தணும், நானும் சிங்கப்பூருக்கு டிக்கெட் எடுத்து ட்ரிப் போகணும். இதனோட அல்டிமேட் டார்கெட் ஆகி அப்படிப்பட்ட டார்கெட்ல இயங்குற ஒருத்தர் அந்த டார்கெட்டை இயங்குறது அதுதான் அவருடைய இலக்கு. அதுக்காக வேண்டிதான் அந்த துவிச்சக்கர வண்டி பைசிக்கல் கடையே போட்டிக்கிறாரு. ஆனா ரிஸ்க் என்னன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இந்த டார்கெட்டை அடைகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு தடங்கள் வரும் வேண்டாம். அந்த தடங்களுக்கு தான் நாங்க சொல்றோம் ரிஸ்க். தடங்கள் வருமா? நீங்க உங்களோட டார்கெட் என்ன? 3A எடுக்கும். எவ்வளவு ட்ரை பண்ணி சிலவங்க 2027 வந்ததுல இருந்து படிப்பாங்க, சிலவங்க 2026 சொல்லி மாறடிக்கு வரமா. இந்த இதுக்காக நெக்ஸ்ட் எக்ஸாம் பேச்சு 2026. அப்ப 26 பேர் கேள்விப்பட்டதுக்கே படிக்க ஆரம்பிப்பாங்க. 8 மாசம் 7 மாசம் 6 மாசம் குறைஞ்சு கொண்டே போகும் மாசம். அப்ப நீங்க ஒப்பரிமா ட்ரைய கூட்டி போறதுக்கான ரீசன் உங்களுக்கு பெஸ்டான ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லு. இந்த 3A எடுக்கிறதுக்கு நிறைய தடங்கள் வரையும். சம்டைம் உங்களுக்கு எக்ஸிடென்ட் ஆகி ஏதாச்சும் கை கால் முறிவு நடக்கணும். அப்படி நடக்கப்படாத எக்ஸாம்பிள் நான் சொல்லித்தாரு. நடக்கணும். ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் காய்ச்சல் கொண்டு வரையும். என்னோட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னுக்கு 2025 2024 எங்கள்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சவங்க சரியா அந்த டைம்ல எக்ஸாம் செஞ்சீங்கன்னா 3A எடுத்திருப்பாங்க. ஆனா நோய் ஒன்று வருது, டெங்கு. எக்ஸாம் டைம் சரியா நோய் ஒன்று வருது, டெங்குன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸாம் செஞ்சு கொள்ளையிலாம போகும். எக்ஸாம் மத்தவங்க எல்லாம் எக்ஸாம் புத்தகத்துல போய் எக்ஸாம் செஞ்சுட்டு வராங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கு நிக்க வேண்டியாங்க. கடைசிக்கு இந்த வருஷம் தான் நாங்க எக்ஸாம் செய்யறோம் 2025. சோ இதுவும் அவங்களோட 3A எடுக்கிறதுக்கு ஒரு தடை. சேம் டைம் இன்னொரு தடை வரையிலும் எங்கட ஊர்ல நடந்த ஒரு தடை தான். இதுக்கு முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கேன். ஒருத்தர் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறாரு, பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தகுதி உள்ளத்தராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் எக்ஸாம் நாளைக்கு எக்கனாமிக் பார்ட் 1 எக்ஸாம், எக்கனாமிக் பிசினஸ் அக்கௌண்டிங் தான் அவர் தெரிவு செஞ்ச பாடம். எங்களோட ஸ்கூல்ல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் காட்டின ஒருத்தர். ஆனா அவரு எக்ஸாமுக்கு முதண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள திடீர்னு அவங்களோட வாப்புக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உடனே வாப்ப இறக்குறாரு. நாளைக்கு எக்ஸாம், இன்றைக்கு வாப்பட மரணம். நான் யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட கட்டம் இல்லை. 13 வருஷத்தினுடைய இலக்க அறுவடை செய்யறதுக்கு எதிர்பார்த்திக்க கூட இப்படி ஒரு தடங்க. அவர் எக்ஸாம் செய்யறாரு போயிட்டு, ஆனா அவருக்கு வந்த ரிசல்ட்ஸ் A to B, ஒரு ஏயும் 2 B தான் வந்துச்சு. இதுக்கு முதல்ல நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். சோ இப்படிப்பட்ட தடங்கள் வரையும் இந்த 3Aக்கு முன்னால இதுக்கு சிம்பிளா சொல்ல பேர் தான் ரிஸ்க், இடர்ன்னு சொல்லுவோம். சேம் டைம் ஒரு பிசினஸ் நிறைய டார்கெட்டை வச்சு போகல, அவங்களுக்கு நிறைய தடங்கள் வரையும் உண்டு. பிளான் பண்ணிட்டு போவோம், இதெல்லாம் வித்தா நல்ல ப்ராஃபிட் ஒன்று கிடைச்சுன்னு சொல்லி டிஷர்ட் கடைன்னு வைப்போமே,
நிறைய டீஷர்ட்டை வாங்கி போட்டு இந்த டீஷர்ட் எல்லாம் வித்தா நல்ல ஒரு ப்ராஃபிட் அடிக்க 7 பிளான் போட்டுட்டு போவோம். ஆனா அடுத்த அந்த வெண்ணெய் கடை திறந்து பார்த்தா ஒரு டீஷர்ட் தரீக்காது எல்லாம் களவன் தூக்கி களவானிட்டு வைச்சிருப்பாங்க. அப்ப இது ஒரு என்னோட தடை. அப்படி இல்லாட்டி நீங்க பாத்திருப்பீங்க கிட்டத்தட்ட சிங்கர் பத்திச்சு எங்கன்னு சொன்னா ஏரியா ஞாபகம் இல்ல, சிங்கர் அதாவது அந்த இடத்த சிங்கர் பத்திச்சு, சிங்கர் தெரியும் தானே, அப்ப அந்த இடம் பத்திச்சு. அதே மாதிரி கிட்டத்துல கேள்விப்பட்ட விஷயம் தான் நோ லிமிட் பத்திச்சு. அப்ப அவங்க எல்லாம் பத்தின ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய வந்து அவரோட ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து அவங்களோட ரிஸ்க், அவங்களோட டார்கெட், அவங்களோட ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு ஒரு தடங்கள், ஒரு தடையை ஏற்படுத்துது. இந்த மாதிரி நடவடிக்கைகள் நாங்க சிம்பிளா சொல்ல பேர் தான் ரிஸ்க். அப்ப கட்டாயம் பிசினஸ் சொன்னா ரிஸ்க் கொண்ட ஃபேஸ் பண்ணியே ஆகும். ரிஸ்க்கு எதிராக தான் செயற்படணும், ரிஸ்கோட தான் பிசினஸ் செயற்படணும். அப்படி செயற்படாத வரைக்கும் அது பிசினஸ் குள்ளவா. அப்ப சிம்பிளா நாங்க எடுக்கிறோம், எல்லா பிசினஸுக்கும் ரிஸ்க் ஈக்குன்னு தான் எடுக்கிறோம். ஆனா ரிஸ்கான விஷயமே சம்டைம் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணி தான் ஒன் கொஸ்டின் இல்ல. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் அப்ல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு கொஸ்டின் வந்து இப்படி 31ஆம் தேதி 3ஆம் மாசம் 2024 இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினேன். 2024 ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த பிசினஸ் 2031 31ஆம் தேதி 3ஆம் மாசம் 2025ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வருஷம். ஆனா இந்த பிசினஸுக்கு இது வரைக்கும் ஒரு நஷ்டம் வந்தில்ல, ஒரு பிரச்சனை வந்தில்ல, ஒரு இடர் வரல. இதுக்கு பிறகும் 100% அஷூரன்ஸ், 100% ஷுவர் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி, அப்ப அப்படி ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு பிசினஸ் தந்தா டைரக்டா ஆடிங்க. அது பிசினஸ் அல்ல, பிசினஸ் ரிஸ்க் போகும். 100% ஷுவர் கேல, எனக்கு ஒரு நாளும் ஷுவர் கேல, என்ன நடக்கும்ன்றே தெரியும். 4 நாள் சதிமட்டிங்க மலை 4 நாள் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியும். அப்படி ஒரு ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை கட்டாயம் அந்த பிசினஸ்க்கு எப்பயுமே இது கொண்டிருக்கணும். அப்பதான் பிசினஸ் ஆயிடுக்கும். அப்ப 100% பிசினஸ் லாபம் எடுக்கிறது ஷுவர் என்று தந்திருந்தா, 100% பிசினஸ் சக்சஸ் ஆகுறது ஷுவர் என்று சொல்லி தந்திருந்தா, 100% ரிஸ்க் என்ற விஷயம் ஃப்ரீ ஃப்ரம் ரிஸ்க் என்ற விஷயம் இல்லாம இருந்திருந்தா, அந்த நடவடிக்கைய அது எவ்வளவு குவாலிட்டியா இருந்தாலும், காசுக்கு விற்பனை செஞ்சினாலும், தொடர்ச்சியாக நடந்திருந்தாலும், மல்டி பிசினஸ் இருந்தாலும், மொத்த உலகத்துக்குமே உண்டாக இருந்தாலும் டைரக்டா ஆடிங்க. அது பிசினஸ் இல்ல. பிசினஸ் ரிஸ்க் ஈக்கணும். பிசினஸ் ரிஸ்க் ஈக்கணும். இன்னைக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கும் ரிஸ்க் இருக்குது, பெரிய பெரிய உடுப்பு கடைக்கும் ரிஸ்க் இருக்குது, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கும் ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துக்கும் ரிஸ்க் இருக்குது. சோ ரிஸ்க் என்ற விஷயம் கட்டாயம் ஈக்கணும். அப்பதான் அது பிசினஸ் ஆக இருக்கிறது. இது கிளியரா? 3வது விஷயம். தீயழிவு, களவு, மோசடி எல்லாம் வரும். இதெல்லாம் வரும். இந்த விஷயம் எல்லாம் ரிஸ்க் எல்லாம் வரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னா, இந்த ரிஸ்க்ன்றது என்ன, எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணல தானே, எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணல, என்ன நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படித்தானே, ஷுவர் பண்ணல, அதுக்குதான் நாங்க ரிஸ்க்னு சொல்றோம். இப்ப நாளைக்கு கல்லை நொத்தையும் களவாண்டது ஷுவர்னு சொன்னா, எந்தையாச்சும் மோட்டுத்தனம் உள்ள மனுஷன் கதவு புகுந்து போவானா? கடைக்கு முன்னுக்கு செக்யூரிட்டி வச்சுட்டு தான் போவான். களவு ஒரு நடக்கும் ஷுவர்னு சொன்னான். அப்ப ரிஸ்க்னு சொல்றது எப்ப, எந்த டைம்ல, எந்த அளவுல, யாரால என்ன நடக்கும்னு தெரியாததுதான் ரிஸ்க். அப்ப அப்படி இருக்கக்குள்ள அந்த ரிஸ்க் தெரியாததாக கூட எதிர்பார்க்க இயலாததாக இருக்கணும், எதிர்பார்க்க இயலாததாக இருக்கணும். ஆனா எதிர்பார்க்கிற விடயங்களும் வணிகத்துல நடக்கும், வளமையா நடக்கிற சில விஷயங்களும் நடக்கும். அதுவும் எங்களோட லாபத்துக்கு தடையாக ஈக்கணும், அதுவும் எங்களோட லாபத்துக்கு தடையாக ஈக்கணும். அது ரிஸ்க்குள்ளுக்கு வராது ஞாபகம். எனக்கு நீங்க காப்புறுதி இன்சூரன்ஸ் யூனிட் 8ல படிப்பீங்க, அதை இன்னும் தெளிவா படிப்பீங்க. சில நடவடிக்கை, உதாரணமா சில பொருளோட பெருமதி தேய்வடைகிறது. உதாரணமா எனக்கு ஒரு மாக்கர் தானே, நான் யூஸ் பண்ண மாக்கர் பழசாயிடும், மாக்கர் யூஸ் பண்ண எல்லாம் போயிட்டு, மாக்கர் யூஸ் பண்ண இயலாது. உதாரணமா எனக்கு மாக்கர் இருக்குது, இதுல இங்கு தேடும் கிட்டத்தட்ட 20 பாட்டில் இங்கு தேடும். இது மாக்கர் வந்து 2000. அப்ப இது வந்து லாபம் இல்ல. உதாரணமா இந்த 2000 சொல்லக்கூடிய விஷயம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாக்கர் சொல்லக்கூடிய விஷயம் நான் யூஸ் பண்ணக்குள்ள இங்க் முடிஞ்சு கொண்டு போகுது, பழசாகி கொண்டு போகுது, யூஸ் பண்ண இயலாத கட்டத்துக்கு போகுது. அப்ப அது என கிளாஸுக்கு லாபத்தை எடுக்கிறதுக்கு ஒரு தடை, அப்படித்தானே? என வருமானத்துல ஒரு பாட்டு வெளியே போய்த்து கொண்டிருக்குது. சோ இந்த தடை எனக்கு தெரியும், யூஸ் பண்ண இல்லாம போகும் என்று எனக்கு தெரியும். மேக்சிமம் இதை 10 மாசம் தான் பயன்படுத்தி சொல்லி,
சோ ஒரு விஷயம் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்று சொன்னா, ஆல்ரெடி நாங்க மதிப்பீடு செஞ்சு வச்சுக்கிறோம் சொன்னா, அது லாபத்துக்கு தடையாக இருந்தாலும் அது இடராக ரிஸ்காக ஏலானது ஞாபகம் இருக்கும். ரிஸ்காக இயலா. உதாரணத்துக்கு ஒரு சொத்துல தேய்வு, நீங்க அக்கௌண்டிங்ல படிப்பீங்க, தேய்வு டிப்ரிசியேஷன். என்ன பிசினஸ் எடுக்கிற எல்லாரும் அக்கௌண்டிங் எடுப்பீங்க தானே, டிப்ரிசியேஷன் தேய்வு நீங்க படிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். அப்படிப்பட்ட தேய்வு எல்லாம் இடருக்கு கீழால வராது என்றதை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது மூணாவது விஷயம். இது மூணாவது மெயினான விஷயம். இது இடர் வந்து பிசினஸ் காணப்படும். இது மூணாவது மெயின் கண்டிஷன். இது மூணாவது மெயின் கண்டிஷன். சரியா? நாலாவது மெயின் கண்டிஷன் என்னண்டா, நாலாவது மெயின் கண்டிஷன் என்னண்டா, லாபத்தால தூண்டப்படணும். லாபத்தால தூண்டப்படும். லாபத்தால தூண்டப்படும். லாபத்தால தூண்டப்படும். லாப தூண்டுதல் ஈகோன். லாப தூண்டுதல் ஈகோன். லாப தூண்டுதல் சொன்னா, நான் இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண சாப்டர் தான் இது எல்லாத்தையும். பட் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 weeks 3 weeks ஆகுறதுனாலதான் நான் திருப்பி டிஸ்கஸ் பண்ண டெஸ்ட்ல இருந்து. சரியா? அப்ப சம்டைம் உங்களுக்கு லேட் மாய் விளங்கும். லேட் மாய் விளங்கும். ஆனா லேட் இல்லைன்னு சொல்லி ஃபைனல் எக்ஸாம் ஆக கூட உங்களுக்கு புரியுது. நான் உடைச்சு கொண்டு போறதை விட ஒவ்வொரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கொண்டு அந்தந்த இடத்துல ஃபுல் கிளியர் பண்ணிக்கொண்டு போனேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி தேவைப்படாது பாக்குறதுக்கு. அப்ப ஸ்பீடா போகணும்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா சிலபஸ் முடிகிறது உங்களோட எக்ஸாம் கிட்ட முடிஞ்சா ஓகே. பட் உங்களோட டேர்ம் எக்ஸாம்ஸ் எனக்கு ஏதாச்சும் சிலபஸ் முடிச்சு கொள்ளையிலாம போனா அதுக்கு ஏதாச்சும் நாங்க வேற நடவடிக்கைன்னு செய்வோம். உங்க டேர்ம் எக்ஸாமுக்கு ஏதாச்சும் சிலபஸ் முடிச்சு கொள்ளாம போனா கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு முதல் நாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு உங்களோட சிலபஸை கவர் பண்ணுவோம். அப்ப இப்படிதான் முதல்ல சிலபஸ் போகும் இந்த ஸ்பீட்ல தான். அப்படி டேர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ண ஓடும் கட்டாயம் நிலப்பாடு லீக்கிறீங்கன்னு சொன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் போட்டு அதுக்கு நாங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு கவர் அப் பண்ணுவோம். ஓகே? அப்ப அப்படி இல்லாம இந்த ஸ்பீட் தாராளமா போதும் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும். சரியா? ஏன்னா எல்லா பக்கத்தையும் நாங்க ஓவராலா பார்த்து கொண்டே போவோம். அப்ப நாலாவது விஷயம், இங்க லாபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். மோட்டிவேட், லாபம் ஆகும். லாபம் மோட்டிவேட் இருக்கும். அதாவது இப்ப உதாரணமா நான் சொன்னதானே, தமிழ் மதத்துல தமிழ் சமயத்துல ஒரு வசனம் ஒண்டி இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு சில லிகாத்து. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்துல இஸ்லாமிய சமயத்துல இஸ்லாமிய தலைவர் தான் முகமது நபி. அவங்க ஒரு வசனம் சொல்லிக்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு தங்க மலை கிடைச்சா, யாரு ஒரு மனுஷனுக்கு ஒரு தங்க மலை கிடைச்சா இன்னொரு தங்க மலைக்கு அவன் ஆசைப்படுவான். இன்னொரு தங்க மலைக்கு ஆசை. ஒரு தங்க மலை உதாரணம் தங்கம் இப்ப எவ்வளவு போகுது, ஒரு பவுன் 4 லட்சம் கிட்ட பேசிச்சு தானே. 3.5 லட்சத்துக்கு டீக்குது. இப்ப 3 லட்சம் 3.20 டீக்குது. அப்ப இப்படி தங்க ஒரு பவுன்ல ஒரு மலை இமய மலையோட அளவுக்கு தங்கம் கிடைச்சாலும் இன்னொரு இமயமலை தங்கம் கிடைச்சாதா என்று பாக்குறவன் தன் மனுஷன். அதே மாதிரிதான் பிசினஸ் ஈக்கணும். பிசினஸ் எப்பயுமே லாபத்துக்காக இயங்கக்கூடிய பிசினஸ் ஆகிக்கணும். சம்டைம் ஸ்ரீலங்கால டொப்பான கம்பெனியாக ஈக்கிடும், வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிற கம்பெனியாக ஈக்கிடும். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடைஞ்சிட்டானேன்னு சொல்லி கதவை மூடுறது வணிகம் அல்ல. இன்னும் லாபமோடும் லாபத்துக்காக ஏங்குற நடவடிக்கை தான் வணிகமாக எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். எங்களோட ஃபேமிலிலேயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் ஹோட்டல் ஒன்று செய்யறாரு. அப்ப அவரே ஹோட்டல ஆரம்பத்துல ஸ்டார்ட் பண்ணது டைம் எப்படின்னு சொன்னா, ஸ்டார்ட் பண்ண டைம் அதாவது ஹோட்டலை துறக்கிற டைம், ஹோட்டல் ஓப்பனிங் டேட் ஒன்று இருக்குதானே, ஹோட்டல் ஓப்பனிங் டேட்ல அவரோட ஹோட்டல் திறப்பு டைம் எவ்வளோன்னு சொன்னா மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் தான் அவரோட ஹோட்டல் திறந்து. அதுதான் ஃபெஸ்டிவல் கன்செப்ட். இப்ப நல்ல வியாபாரம் நடக்குது, நல்ல சாப்பாடெல்லாம் கேட்டு வருது, லாபம் கூடுது. லாபம் கூடினு சொல்லி எந்த கடைசியா நேரத்தோட மூடிட்டு பேசிக்கிறானா, அப்படி மூடுறவன் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணுமா ஏன்னா லாபம் கூட கூட யாரும் நேரத்தோட மூட்டு போறது கொஞ்சம் தொடர்ந்து இப்ப ஐடியா. சம்டைம் உங்களுக்கு இப்ப விளங்காட்டி நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செஞ்சு பாருங்க, அட்வான்ஸ் முடிஞ்சு இன்னும் கூட செய்யும் இறங்கி செய்யும் ஐடியா வருமே தவிர விட்டு போறதுக்கு ஐடியா வராது. அப்ப 8 மணிக்கு 6 மணி வரைக்கும் கடை திறந்தீங்கிறாரு, நல்ல பிசினஸ், கஸ்டமர் எல்லாம் தேடி தேடி வாராங்க ராவெல்லாம். அப்ப இவர் பாக்குறாரு இன்னும் லாபத்தை கூட்டணும். இப்ப இருக்கிற லாபம் ஆல்ரெடி ஓகே, நான் நினைச்சதை விட கூட லாபம் வருது, ஆனா இன்னும் செஞ்சா இன்னும் லாபம் எடுக்க ஏழுமேண்டு அவரை மோட்டிவேட் பண்ணுது இந்த லாபம். அவர் தந்த கடையை இப்ப மாத்திக்கிறார். இப்ப இல்ல, அதுக்கு பிறகு மாத்தினாரு 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும். 8 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் பாருங்க, 2 ஹவர் அவருடைய பிசினஸ் ப்ராசஸ கூட்டினார். எதனால? லாபத்தால. அவ இன்னும் கூடுது, ராவு சாப்பாடு கூடுது, இன்னும் கஸ்டமர் கூட்டுறாங்க, கஸ்டமர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. கடையை மூடிக்கொள்ளே 8 மணி கடையை மூடுனா கஸ்டமரை விரட்டிட்டு தான் மூடும். அப்ப டைமை சேஞ்ச் பண்றாரு. 8ல இருந்து 10 இரவு 10 மணிக்கு, மார்னிங் 8ல இருந்து இரவு 10 மணிக்கு மூட்டுறாரு. ஆனா மார்னிங்கும் வெள்ளையோட சுப கஸ்டமர் எல்லாம் சாமான் கேட்டு வராங்க. அடுத்த போட்டியான இன்னொரு போட்டியான 6 மணிக்கு கடையை திறந்து வச்சுக்கிறான்.
அவர் யோசிக்கிறாரு, நான் எனக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்டா, கடை இன்னும் கூட திறக்கணும். அப்புறம் 6 மணிலேருந்து இரவு 10 மணி, 6 மணிலேருந்து இரவு 12 மணி, 4 மணிலேருந்து இரவு 12 மணி, 2 மணிலேருந்து இரவு 12 மணி, கடைசிக்கு 12 மணிலேருந்து 12 மணி அப்படின்டா ஃபுல் கடை ஓப்பன். கடை மூடுறது பெருநாளைக்கு மட்டும்தான். அந்த கடை கதவே இல்லை. கதவை எங்க வச்சேன்னு நினைவிக்காது. 24 hours கடை ஓப்பன். 24 எப்ப வந்தாலும் அந்த கடையை பார்த்துட்டு உங்களுக்கு திங்கிட்டு போய் சரியா? அப்ப இதுதான் கன்செப்ட். இப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல இந்த இடத்துல ப்ராஃபிட் கூட 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 வர மோட்டிவேட் ஆகும். இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய் இன்னும் செய்யணும் மோட்டிவேட் ஆகும். அந்த மோட்டிவேட்டால அவரோட பிசினஸ் ப்ராசஸ் விரிவடையும், அவரோட வணிக செயற்பாடு விரிவடையும், வணிக நேர விரிவடையும். இந்த நடவடிக்கை நடக்காட்டி, இந்த விஷயம் அந்த பிசினஸுக்குள்ள அந்த நடவடிக்கைக்குள்ள நடக்காட்டி அது பிசினஸ் ஆக எடுக்கலாம். பிசினஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஆயிக்கணும், இப்படி தூண்டப்படுற லாபத்தால இம்ப்ரூவ் ஆகிறோண்டாக இருக்கும். அது இப்படி இல்லாத அது பிசினஸ் அல்ல. லாபத்தால் இம்ப்ரூவ் ஆனாதான் நம்மளோட பிசினஸ் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடக்கும். அப்ப இப்படி இம்ப்ரூவ் ஆகாத வரைக்கும் அது வணிகமாக எடுக்கலாம். அதுதான் லாப தூண்டுதல் ஈக்கோன்னு சொல்றோம். சரியா? 5வது விருப்பங்களை தோற்றுவிக்கணும். விருப்பங்களை தோற்றுவிக்கணும். நல்லா நினைச்சோங்க. நாங்க போன கிளாஸ்லயும் படிச்சோம் தேவை விருப்பம் என்ற கான்செப்ட். ஓகே, டவுட் ஒன்று வந்து நான் கிளியர் பண்ணிட்டு ஓகே, டவுட் அண்டிக்குது என்னன்னு சொன்னா, டவுட் அண்டிக்குது வீடியோ பண்ணிட்டேன். சாரி வீடியோ ஃபைல். டவுட் அண்டிக்குது என்னன்னு சொன்னா, டவுட் இப்ப உங்களுக்கு சொல்லி தந்தா அந்த இடத்துல பொருத்துமா தெரியா, பட் டவுட் அண்டிக்கு சொல்லிட்டு விளங்கப்படுத்த விளங்காதவங்க யோசிக்க வானம் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு வாங்க. சரியா? இப்ப டவுட் பாயிண்ட் அண்டிக்கு அவனோட கைட்லைன் தந்திக்கிறான். நான் சொன்னதானே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பாயிண்ட் இங்க ஸ்டார்ட்லயே சொல்லி தந்தேன். அதாவது மனிதன தேவை விருப்பத்துக்காக ஒருத்தர் எந்த நோக்கத்துல எப்படி செஞ்சாலும் அது பிசினஸ் தான் சொல்லிதான். எந்த நோக்கத்தை எப்படி செஞ்சாலும் பிசினஸ் தான். அந்த நோக்கத்தை பொதுவாக எனக்கு 2ஆக டிவைட் பண்ணிடும். ஒன்று லாபத்துக்காக வேண்டி என்கிற வணிகங்களும் இயக்குது, லாபமே நோக்கம் இல்லாம என்கிற வணிகங்களும் இயக்குது. லாபமே நோக்கம் இல்லாம என்கிற வணிகங்களும் இயக்குது. லாபமே நோக்கம் இல்லாம என்கிற வணிகங்களும் இயக்குது. லாபமே நோக்கம் இல்லாம என்கிற வணிகம் இயக்குது. லாப நோக்கம் என் லாபம் இல்லாத நோக்கம், லாபம் இல்லாத நோக்கம். அப்ப இந்த இடத்துல லாப நோக்கம் உடைய வணிகம் லாபத்தால தூண்டப்படுறது ஓகே, பெட்டர், அது உண்மை, தூண்டப்படும். ஆனா லாபம் இல்லாத வணிகம் எப்படி லாபத்தால தூண்டப்படும் என்றதுதான் இங்க பிரச்சனை. என்றதுதான் இப்படி பிரச்சனை. அதான் கேட்டீங்கிறாங்க, லாபம் இல்லாத நோக்கம் உடைய வணிகம் எப்படி லாபத்தால தூண்டப்படுகிறது? இதுதான் கொஸ்டின். லாபம் இல்லாத வணிகம் எப்படி லாபத்தால தூண்டப்படுகிறது? நல்லா நினைச்சுக்கோங்க. இந்த இடத்துல வணிகம் என்று சொல்றது லாப நோக்கம் உடையதாக இருந்தாலும் லாப நோக்கம் இல்லாத வணிகமாக இருந்தாலும், இது முக்கியமான கன்செப்டா. லாப நோக்கம் உடைய வணிகமாக இருந்தாலும் லாப நோக்கம் இல்லாத வணிகமாக இருந்தாலும், நோக்கம் லாபம் இல்லை, சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யறது. உதாரணமே பலங்கொடையில எங்கட ஏரியால இது ஜனாசா சங்கம் என்று, அதாவது இறந்த யாராச்சும் ஒரு முஸ்லீம் உடல் இறந்தா, அதுவே எல்லா மதத்திலும் இன்னைக்கு மரண சகாய சங்கங்கள் என்று சொல்லி, அப்ப யாராச்சும் இறந்தா அந்த இறந்த வீட்டுக்கு அந்த இறப்புக்காக வேண்டி உடுப்பன் எடுப்பாங்க, இல்ல துணி கஃபன் துணி நாங்க சொல்லி இஸ்லாமியர். அப்ப அந்த துணி வாங்குறதுக்கு ஒரு கொஸ்ட் போகும். சேம் டைம் அவங்கள சம்டைம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த மரணத்தை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு சேர்க்கிறதும், வீட்டுல இருந்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாச்சும் அவசரத்துக்கு கொண்டு போறதுக்கும் ஃபுல் வாகன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து வச்சுப்பாங்க அந்த மரண சகாய சங்கத்தால். சேம் டைம் ஒரு மரணம் ஒண்ணு வந்தா சும்மா எல்லாரும் வருவாங்க தானே, ஏன்னா இதுதான் கடைசி அவரை பாக்குற தருணம் என்று தெரியும். அப்ப அதுக்காக வேண்டி வந்தவங்களும் சும்மா குடிக்கல, ஒரு நெஸ்கோஃபி இல்லாட்டி கோஃபி இல்லாட்டி டீ ஊற்றி கொடுக்கணும். அப்ப இந்த 3ம் 1000 பேரல்ல 10,000 பேரல்ல 1,00,000 பேர் வந்தாலும் அதுக்கான ஏற்பாடு இந்த மரண சகாய சங்கம் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. எங்க ஏரியால இப்படி சங்கம் முடியுது. சேம் டைம் அந்த மரணத்தை போய் புதைக்கணும், புதைக்கிறதுக்கு குழி தோன்றணும், குழி தோன்றதுக்காக வேண்டி குழி தோன்றவருக்கு கூலி கொடுக்கணும். அப்ப இப்படி நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை செஞ்சாதான் அந்த சங்கம் இயங்கி. அப்ப அது அவங்க லாபத்தை எதிர்பார்க்கறல்ல. உங்கள்கிட்ட போயிட்டு நாங்க 300 டீ அந்த மரண வீட்டுல போயிட்டு உங்களுக்கு 300 டீ ஊத்தி கொடுத்தோம்,
ஒரு டீக்கு 100 ரூபாய் பேணி நீங்க 3000 பே பண்ணுவோம்னு செல்றல்ல, சாரி 30,000 பே பண்ணுவோம்னு செல்றல்ல. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அந்த சேவையை செய்யறாங்க. சோ அவங்க அந்த சேவையை செய்யக்குள்ள அவங்களுக்கு என்ன ஈகுது, கொஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயமே இது, கொஸ்ட் செலவீக்குது அந்த விஷயத்தை செய்யறதுக்கு. அது லாபம் உடைய நோக்கமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லாபமே நோக்கம் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. அந்த நடவடிக்கையை செய்யணும் என்றா அவங்களுக்கு ஒரு செலவு கட்டாயம் வரும். ஸ்கூல்ல பழைய மாணவர்கள் சங்கம் இது, அது மதமாயிற்று. ஆனா இது நல்லா அரசாங்க வணிகத்துக்கு இதுக்குள்ள வந்து போடவான. பாடசாலை என்பது ஒரு வணிகம் தான், ஒரு பிசினஸ் தான். ஆனா அவங்க லாப நோக்கத்துக்கு ஈடாளிங்கிறல்ல. ஆனா அது யாருடைய வணிகம்? அரசாங்கத்துடைய வணிகம். அந்த கன்செப்ட் இல்லாம தனியாருடைய வணிகத்தை எடுத்து பாருங்க, பொதுமக்களால் செய்யப்படுற வணிகம். தர்ம மரண சகாய சங்கங்களுக்கும் விளையாட்டு சங்கங்களுக்கும் இவங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாம சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஈகுது, கொஸ்ட் ஒண்டி ஈகுது. இந்த கொஸ்ட் தாங்கும் வரைக்கும் தான் அந்த வணிகமே. அந்த டீ எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான செலவு, என்ன டீ அவங்க உற்பத்தி செய்யறதுக்கும் செலவு உண்டிக்கும் தானே. சோ அந்த செலவுகளை மெயின்டைன் பண்ணாத வரைக்கும் அந்த பிசினஸ் மார்க்கெட்ல இக்கேடா. அவங்களுக்கு செலவழிக்குது செஞ்சு கொள்ளையாடி மார்க்கெட் விட்டு போய்த்துடுவாங்க. அப்ப மார்க்கெட்ல ஈக்கோணுமெண்டா, அந்த நடவடிக்கையை தொடர்ச்சியா செய்யணுமெண்டா, அடுத்தவங்க நடவடிக்கை தொடர்ச்சியா செய்யணுமெண்டா, அந்த இடத்துல எது ஈக்கோணும், எது ஈக்கோணும், எனக்கு வருமானம் என்ற விஷயமே ஈக்கோணும். அப்ப இதுக்காக வேண்டியவங்க வருமானம் உழைக்கிறதுக்கு வேறையா ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு வருவாங்க, வேறையா ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு வருவாங்க, வேறையா ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு வருவாங்க. வேறையா ஒரு பிசினஸ் செய்யறவங்களாகத்தான் ஈப்பாங்க. வேறையா ஒரு பிசினஸ் செய்யறவங்க தான் ஈப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த நடவடிக்கை செய்யறதுக்கு அந்த மரண சகாய சங்கம் என்னத்தை செய்யறாங்கன்னு சொன்னா, விளையாட்டு ஏற்பாடுகள் செஞ்சு அதனூடாக ஃபண்ட் எடுக்கிறாங்க எங்களுடைய ஏரியால. மெயினா அப்படி ஏதாச்சும் பொதுவான ஈவெண்ட்கள் செஞ்சு அதனூடாக ஃபண்ட் எடுக்கிறாங்க இவங்க. ஏதாச்சும் ஒரு நிகழ்வுகளை ஈடுபடுத்தி அதனூடாக ஃபண்ட் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஃபண்ட் எடுத்தாதான் இந்த கொஸ்ட தாங்கி. ஆனா இந்த இடத்துல பிசினஸ் பேசக்கொள்ள இந்த மரண சகாய சங்கத்தை வேறையாவும் இதை நாங்க வேறையாவும் கன்சிடர் பண்றதில்ல. தெளிவா விளங்கிடுங்க. இதை நாங்க வேறையாவும் பாக்குறல்ல. பார்க்க கொள்ள இது ரெண்டும் ஒரே வணிகமாகத்தான் எடுக்கும், ஒரே வணிகமாக தான் எடுக்கும். ஒரே வணிகமா எடுத்து இவங்கிற டார்கெட் லாபம் இல்லாட்டி அது ரெண்டையும் சேர்த்து லாபம் இல்லாத வணிகமா தான் நாங்க பேசுறோம், லாபம் இல்லாத வருமானம் தான் பேசுறோம். அப்ப அந்த வருமானம் தான் இந்த இடத்துல இவங்களோட செலவை கவர் பண்ணுது. அப்ப அந்த வருமானத்துக்காக இயங்குற வணிகம் எது நோக்கமாக இருக்கும், லாப நோக்கமாக இருக்கும். அந்த இடத்துல விற்பனை நடக்கும், அந்த நிறுவனத்துல தொடர்ச்சியான விற்பனை நடக்கும், அந்த நிறுவனம் லாபத்தால ஊக்குவிக்கப்படும். அப்ப இது ரெண்டையும் அட்டேச் பண்ண சுட்டி லாப நோக்கம் இல்லாத வணிகமும் அதே கன்செப்டை கீழால தான் இயங்குறேன்னு நாங்க ஒரு மதிப்பீட்டுக்கு வருவோம். இதுதான் கன்செப்ட். இந்த விஷயம் கிளியர் ஆகிக்கணும். லாப நோக்கம் இல்லாத வணிகம், லாப நோக்கம் இல்லாட்டி அவங்களுக்கு ஒரு செலவிக்கும் தானே. செலவை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னொரு சப் பிசினஸ் ஒன்று செஞ்சு கொண்டு போறாங்களா இருந்தா அந்த பிசினஸும் இந்த பிசினஸுக்குள்ளுக்காக தான் நாங்க கொண்டு வருவோம். அப்ப ரெண்டையும் பார்க்க போல இதுக்குள்ளுக்குதான் நிதி, இது நாங்க செப்பரேட்டா பேசுறதில்ல, இதுக்குள்ளதான் நிதிக்குது. அப்ப இந்த பிசினஸ் லாப நோக்கம் உடையதாக இருக்கும், லாபத்தால தூண்டப்படும், விற்பனை செய்யும், தொடர்ச்சியாக விற்பனை நடவடிக்கையில ஈடுபடும், தொடர்ச்சியாக விற்பனை நடவடிக்கையால ஈடுபடும். அப்ப நீங்க எதனால அக்கௌண்டிங்ல பாருங்க, அக்கௌண்டிங்ல லாப நோக்கமற்ற வணிகத்தினுடைய அக்கௌண்ட்டை செய்ய போற நீங்க படிச்சுப்பீங்க யூனிட் 8 அக்கௌண்டிங், லாப நோக்கமற்ற வணிகங்கள நிதி கூற்றுகள். அந்த டைம்ல இந்த வணிகத்துக்கு நிதி கூற்று தனியொரு நிதி கூற்று, இந்த வணிகத்துக்கு தனியொரு நிதி கூற்று தயாரிக்கல. இவங்களோட வருமான கூட்டு தயாரிக்கணும், ஆனா இவங்களோட நிதி நிலைமை கூற்று, இவங்களோட நிதி நிலை கூட்டு குழுக்கு தான் நாங்க தயாரிக்கணுமே. இது ரெண்டும் ஒரு பிசினஸ். நாங்க பிசினஸ்ல இதுல படிப்போம் என்னன்னு சொல்ல, நீங்க யூனிவர்சிட்டி வந்தா படிப்பீங்க, இதுக்கு நாங்க சொல்லுவோம் கொன்சோலிடேஷன் சொல்லுவோம். கொன்சோலிடேஷன் சப்சிடிஸ், அதாவது ஒன்றிணைஞ்ச வணிகத்துல சப்சிடிஸ். சப்சிடி இது துணை பிசினஸ் ஆகுது நாங்க பேசுவோம். அது துணை பிசினஸ் ஆகக்குள்ள இதுட ஒரு கூறு தான் இவர். அப்ப இவர் லாபத்தால தூண்டப்படுறதால இந்த நடவடிக்கை எங்களுக்கு வணிகமாக எடுக்கலும், லாப நோக்கம் இல்லாம மக்கள் மத்தியில் அது இயங்கினாலும். இதுதான் இதுல மெத்தமெட்டிக்கல் ரீதியான, தியரட்டிக்கல் ரீதியான, பிராக்டிக்கல் ரீதியான உண்மை. நிறைய பேருக்கு இந்த கன்செப்ட் விளங்குறல். அதாவது லாப நோக்கம் இல்லாத விஷயம் வணிகமாக இயங்காதுன்னு சொல்லி நிறைய டவுட்டிங் இருக்கும். அப்ப இந்த கன்செப்ட் இப்படிதான் நடக்குது, இந்த பேக்ரவுண்ட கிளியரா வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு நாங்க தனி அக்கௌண்டிங் செய்யறது பிசினஸ் உண்டாதான் பார்ப்போம். இதைத்தான் அக்கௌண்டிங் படிப்போம். கொன்சோலிடேஷன் நீங்க யூனிவர்சிட்டி வந்தா படிப்பீங்க இந்த கன்செப்ட், யூனிவர்சிட்டி வந்தா இந்த கன்செப்ட் தெளிவா படிப்பீங்க. கொன்சோலிடேஷன் இதுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் தயாரிக்கும், நீங்க அட்வான்ஸ்ட் ஆகலாம், பேசிக் அக்கௌண்ட் நீங்க தயாரிக்கிறீங்க உங்களோட அட்வான்ஸ் லெவல்ல, எதுக்கு அட்வான்ஸ் அக்கௌண்டிங் இருக்குது. அப்ப அந்த டைம்ல இன்னும் கிளியரா விளங்கும். வேணாம் அப்படி அக்கௌண்டிங்க பாடமாக வச்சிருந்தாங்க அக்கௌண்டிங், இல்லாட்டி இந்த கன்செப்டை புரியாம அக்கௌண்டிங் செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த கன்செப்ட் கிளியரா இண்டிக்காது.
அப்ப ரெண்டு பிசினஸ் ஒரு பிசினஸ் தான் மறந்துடும், ஒரு பிசினஸ் தான். ஆனா இவங்களுக்கு கீழால இயங்குறதுனால அது இவங்களுடைய பிசினஸ் தான் எடுக்கும். அதனால இதை பேஸ் பண்ணதால இது லாபம் நோக்கக்கூடிய வணிகமாக எங்களுக்கு எடுக்க. இது கிளியர் இல்லாட்டி திருப்பி சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்தணும், நோ ப்ராப்ளம். சேவை ஓகே, சேவை ஆற்றும் நிறுவனம் போல. சேவை ஆற்றும் நிறுவனம் தான். அப்ப அந்த சந்தா வருமானம் ஓகே, டவுட் ஒன்லி. வேற நம்ம சந்தா நிறைய பேருக்கு ஓகே வெயிட். இது சேவையாற்று நிறுவனம், அதாவது சமூகத்துக்கு பொது சேவையாற்று நிறுவனம் தான். அப்ப இதுல இவங்க ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போவாங்க, அது ஓகே. அது இல்லாம இன்னொரு வருமானத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி இதுல யாராச்சும் கஸ்டமர் அங்கத்தவர்கள் இருக்கிறாங்கடா, இதுல பார்ட்டிசிபேஷன் செய்ப்பாங்க அங்கத்தவர்கள். அப்ப அவங்க ஒரு ஃபண்டை கொடுப்பாங்க, அடி சமூக நலனுக்காக கொடுக்குறோமேன்னு சொல்லி. இதான பாருங்க, நாங்களும் ஒரு ஃபண்டை கொடுக்குறோம் ஜனாச சங்கத்துக்கு, மக்களுக்கு நல்ல விசாரணை செய்யறாங்க சொல்லி ஃபண்ட் ஒன்று கொடுப்போம். மரணசாய சங்கங்களுக்கு ஃபண்ட் ஒன்று கொடுப்போம். அந்த ஃபண்டுக்கு நீங்க அக்கௌண்டிங்ல செல்ற பேர் தான் சந்தா சொல்றோம். அந்த ஃபண்டுக்கு நீங்க அக்கௌண்டிங்ல செல்ற பேர் தான் சந்தா வருமானம்னு சொல்றோம். அப்ப சந்தா வருமானம் மட்டும் வருமானம் அல்ல, அவங்க ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போவாங்க. எல்லா வணிகங்களும் பிராக்டிகலா பார்த்த எல்லா வணிகங்களும் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு போவாங்க. எங்கட பார்வையில அக்கௌண்டிங்ல சம்டைம் இந்த பிசினஸ் தஞ்சமாய் தரலாம், தராமே நீக்கலாம். சரியா? சந்தா வணிகம் உண்டு, சந்தா வருமானம் என்றா அது எக்ஸ்ட்ரா வருமானம் மூலமே தவிர இது சம்டைம் அதே பேஸ் பண்ணதாக இருந்தாலும் கட்டாயம் இன்னொரு வணிகமோட செஞ்சு கொண்டு போகும். நீங்க நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்க, நிறைய வணிகம் அப்படித்தான். அதே ஸ்கூல் அப்படித்தான், ஸ்கூலும் மனிதன தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்து அதுவும் லாப நோக்கம் இல்லை. ஆனா அது யாருக்கு கீழா இயங்குறாங்க? அரசாங்கத்துக்கு கீழாங்க. அதனால அரச வணிகத்துக்குள்ள தான் ஒன்று போட்டுரும். அப்ப அரச வணிகத்துல அரசன் லாபத்தை உழைக்கிறதுக்காக வேண்டி வேற வேற வணிகங்கள் ஈடுபடுத்துறாங்க. அதெல்லாம் மிக்ஸா பேசுறதுனாலதான் எப்படியோ அந்த வணிகம் இந்த நடவடிக்கை கொடுத்தாரோ எப்படியோ அதோட துணை நிறுவனம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கூறு சரி லாபத்தை நோக்கமாக கொண்டதாக தான் நீக்கணும். அப்படி இல்லாத இது பிசினஸ் இது பிசினஸா எடுக்கல, அது பிசினஸா எடுக்கல. பிசினஸா எடுக்கணும் சொன்னா அவங்களோட கூறு சரி லாபத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவோம். அந்த கூறு சரி விற்பனை செய்யற நடவடிக்கையில் ஈடுபடுவோம். அதுதான் பிசினஸ் கொடுக்கறோம். கிளியரா? இது சங்கவி கிளியரா? புஷ்டா கிளியரா? பிரசாத் கிளியரா? டவுட் கேக்குறேன்னா கேளுங்க, எப்படி டவுட்னாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. புஷ்டா, சஸ்மிதா, மனால், ரஷீட், ஷாரா, சங்கவி, சந்தோஷ், சஸ்னா, சுமையா, ஜிஹா. உங்களோட பேரை நீங்க கிளாஸுக்கு ஜாயின் பண்ண கூட கம்ப்ளீட் நீங்க பே பண்ண கூட இல்லாட்டி ஜாயின் ஆகக்குள்ள போட்ட கம்ப்ளீட்டான நேம்லயே போடுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் வேண்டாம் பார்த்து கொள்றதுக்கு. கிளியர் தானே? ஏதாச்சும் டவுட் இல்லை இந்த விஷயத்துல? அப்ப இது பிராக்டிக்கலா நீங்க பெருசா ஒன்னும் யோசிக்கிறதுக்கு இல்ல. இந்த கன்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸா யோசிக்கிற அளவுக்கு பேப்பர் போட மாட்டான். அப்படி பேப்பர் போட்டா தான் ஹார்ட் ஆகும். அக்கௌண்டிங் இப்ப போட்டு கேட்டு பாருங்க, அக்கௌண்டிங் எவன்ட்ட கேட்டாலும் கஷ்டம் தான் சொல்றேன். அது இப்படி டீப்பா உள்ளுக்கு போயிட்டு கொஸ்டின் எடுத்தீங்க, அது விஷயம். அவர் டீப்பா எடுத்தாலும் விளங்குற அளவுக்கு உங்களோட கன்செப்ட் இருந்தா ஓகே. லைஃப் தீர்மானிக்கிற எக்ஸாம் தான் அட்வான்ஸ் லெவல். பேசிக்கா படிச்சுட்டு போக டீப்பா படிச்சிடும். சம்டைம் எனக்கு தெரியும் இந்த விஷயம் அட்வான்ஸ் கூட ஆனாலும் அது உங்களுக்கு தேவைப்படும். கட்டாயம் நோட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப இது கிளியர் தானே? இந்த லாபத்தை நோக்கம் உள்ள வணிகம் என்று சொல்றது. அடுத்த கடைசியா நான் இதுதான் தலைப்பு போட்டுட்டு வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. விருப்பங்களை தோற்றுவிக்கிற வணிகங்களாக இருக்கும். விருப்பங்களை தோற்றுவிக்கிற வணிகங்களாக இருக்காது. விருப்பங்களை தோற்றுவிக்கிறேன்னு சொன்னா நீங்க விருப்பம் என்று சொல்லக்கூடிய கன்செப்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் யூனிட் 1ல. விருப்பம் என்று சொல்றது வணிகங்களால தோற்றுவிக்கப்பட்டது. விருப்பங்கள் ஒரு பண்பு தான் பேசிக்கிறோம், அது வணிகங்களால தோற்றுவிக்கப்பட்டதாக இருக்கணும். விருப்பத்திலே பண்பு. அப்ப அந்த பண்பு தான் நீங்க வரும். விருப்பங்களை வணிகம் தோற்றுவிக்க ஓடும். எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போங்க. சூப்பர் மார்க்கெட் போயிட்டீங்க தானே. சூப்பர் மார்க்கெட் சொன்னா கார்கில்ஸ் குடிச்சிட்டீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் தான். அவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டடிக்கு நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுக்க போனது ரத்தி பேக்கெட் தான். ரத்தி பால் பேக்கெட் வந்து எடுக்க போறீங்க.
அந்த அவசியமான பொருள் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல வாசல்லே வச்சிக்க மாட்டான், எடுத்துட்டு கெஷியரோட போன்னு சொல்லி அவன் வச்சிருப்பான். ரத்தி பால் பேக்கெட், அரிசி, சீனி, மாவெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல தொங்கலாம் வைத்து வச்சிருப்பான். நீங்க பூந்து 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 போக்க நிறைய ப்ராடக்டோட கண்ணால பார்த்துக்கோ. அதுதான் பிசினஸ் ட்ரிக். அப்ப நீங்க வாசல்ல நீங்க பிசினஸ் ஒன்று செய்யறான்னு மெயின்டைன் பண்ணுங்க. சம்டைம் வாப்பா இல்லாட்டி பிசினஸ் செய்யறேன்டா இதை கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா நீங்க பிசினஸ்ல வாசல்லே நீங்க ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிறீங்கடா, பெய்த்தடிக்கே கண்ணுக்கு ரத்தியை காணுதுன்னு சொன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிசினஸ் ஒன்று எதிர்பார்க்கே இல்ல. மத்த தேவையில்லாத ப்ராடக்டை வித்துக்கொள்ளையெல்லாம் போகும். தேவையில்லாத ப்ராடக்டையும் தேவையானதாக மாத்தணும்டா, உங்களோட தேவையான ப்ராடக்டை லாஸ்ட்ல தான் உங்களுக்கு வச்சோணும். இந்த சூப்பர் மார்க்கெட் விருப்பமான பொருளை தெரிவு செஞ்சு எடுக்கிற பிசினஸ் தானே. நீங்களே பெரிய தெரிவு செஞ்சு எடுப்பீங்க. அப்ப அந்த இடத்துல நிறைய ப்ராடக்ட் கண்ணில் காணும். ஒரு சின்ன பிள்ளையோட போனா எல்லா சாமானையும் இழுத்து அந்த இதுக்குழுக்கு போடும், காட்டுக்குழுக்கு போடும். அப்ப அதனால நிறைய ஒரு சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இருக்கு. அப்ப அப்படி ஒரு பிசினஸ் கடையை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்க போனது ரத்தி பால் பேக்கெட், ஆனா புதிய ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வந்திருக்குது. புதிய ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வந்திருக்குது. பார்த்தாவே விலங்கு இந்த ஐஸ்கிரீம் சட்டப்படியா நிறைய ட்ரெண்டிங்கான ஐஸ்கிரீம் போயிடுச்சு ஒரு காலத்துல. அதுமாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் ட்ரெண்டிங் ஆகும். ஒவ்வொரு காலத்துல ஒரு ஐஸ்கிரீம் எலிபென்ட் ஹவுஸால புதிய புதிய மாசத்துக்கு மாசம் புதிய புதிய ஐஸ்கிரீம் போடுவான். அப்ப அந்த ஐஸ்கிரீமை முன்னிக்கே வச்சிருந்தா நீங்க அதை எடுக்கணும் ஆசை வரும். எடுக்கணும் ஆசை அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க எடுக்க போனது ரத்தி பால் பேக்கெட், ஆனா நீங்க எடுத்துட்டு வருவீங்க. நீங்க எடுக்க போனது ரத்தி பால் பேக்கெட், புதுசா ஒரு புக் கொண்டு வந்திருக்குது. உங்களோட ஏதாவது பாஸ் பேப்பர் இல்லாம மொடல் பேப்பர் வந்திருக்குது. நீங்க நல்லா படிக்கிறா, எங்க போனாலும் தேடி படிக்கிறாள். அப்ப அந்த பாஸ் பேப்பர் அந்த மொடல் பேப்பர் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா நீங்க எடுக்க போய் ரத்தி பால் பேக்கெட் அதையும் சேர்த்து எடுத்துட்டு வருவீங்க. இதுதான் விருப்பங்களை தூண்டுறதுன்னு சொல்றேன். உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட தேவையான ப்ராடக்டா மாத்துற ஒரு விஷயமாக இருக்கும். சம்டைம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க போனை ஸ்க்ரோல் பண்ணி போக்கல, நீங்க வீடியோ தள்ளி கொண்டு போக்கல, ஹோட்டல்ல ரிவ்யூஸ் எல்லாம் வரும். சில ஹோட்டல் ரிவ்யூ பண்றது, சில ஹோட்டல்ல விற்பனை செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாம் வரும். அப்ப அந்த டைம்ல நிறைய ப்ராடக்ட், அதாவது உள்ளுக்கு போனா ருசிக்காது, ஆனா ருசி மாதிரியான எக்ஷன் எல்லாம் போட்டு அழகான முறையில ப்ரொமோட் பண்ணிப்பாங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், அப்படியே இந்த ப்ராடக்டை வாங்கணுமேனு ஆசை வரும். அப்ப நீங்க ஃப்ரீ டைம் வந்து உங்களோட ஏரியால ஹோட்டல் இருக்கிறேன்டா, நீங்க அந்த ஹோட்டல்ல போய் திண்டிப்பீங்க. இது நடந்திருக்கும் பிராக்டிக்கல்ல. சம்டே தின்னுட்டு ஏமாந்து மீப்பீங்க, கண்டது என்னமோ ஈந்தது வேற என்னமோன்னு சொல்லி. இதுதான் இம்ப்ரூவ், இதைத்தான் விருப்பங்களை தோற்றுவிக்குதுன்னு சொல்றேன். அந்த ஹோட்டலுக்கு நீங்க போய் உதாரணம் சண்டே சில ஹோட்டலுக்கு போவீங்க, ஒரு பராட்டா ஒன்று எடுத்துட்டு வாரத்துக்கு, ஆனா அவன் கொத்தையும் ரைஸையும் போடுற வாசத்துக்கு பராட்டா விட்டுட்டு கொத்து இல்லாட்டி ரைஸ் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இதுதான் விருப்பங்களை தூண்டுற மெத்தட். நீங்க எடுக்கப்படுறது ரத்தி பால் பேக்கெட் மட்டும் ஈவினிங் டீ வந்து குடிக்கிறதுக்கு, புதுசா ஒரு பிஸ்கட்டை சேல் போட்டிக்கிறான். நீங்க டீ எண்ணெய் குடிச்சிட்டு பிஸ்கட் எண்ணெய் தின்னுவோம்னு சொல்லிட்டு பிஸ்கட் எடுத்துட்டு வருவீங்க. இதுதான் விருப்பத்தை தூண்டுற மெத்தட். அப்ப இந்த மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெரி நீங்க ட்ரெஸ் எடுக்க போன இடத்துல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. உடுப்பு எடுக்க போன இடத்துல நீங்க உடுப்புக்கு பெருநாளைக்கு உடுப்பு எடுக்க போறது ஒரு ஷர்ட்டும் ஒரு டவுசர், இல்லாட்டி லேடிஸ் எப்படி தெரியா சல்வார் ஏதாச்சும் எடுத்துட்டு வருவீங்க. அப்ப அப்படி போகல நீங்க நிறைய ப்ராடக்ட் நோட்ல காணுவீங்க, நிறைய ப்ராடக்ட் சேல் போட்டிப்பான், நிறைய புதிய ப்ராடக்ட முன்னுக்கு போட்டு வச்சுப்பான். நீங்க கண்ல காண்ற எல்லா ப்ராடக்டையும் எடுத்துட்டு வருவீங்க. அப்படித்தானே கண்ல காண்ற எல்லா ப்ராடக்டையும் சல்லி இருந்தா, மெயினான விஷயம் சல்லிக்கோணும், ஆனா சல்லி இருந்தா உங்களோட விருப்பங்கள் தூண்டப்படும். எல்லாத்தையுமே அள்ளிட்டு வருவீங்க. இதுதான் இந்த இடத்துல நடக்கிற விஷயம். இதுதான் விருப்பங்களை தோற்றுவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஒன்லைன்ல முக்கியமான விஷயம். ஒன்லைன்ல என்னன்னு சொன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறது, எனக்கு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறது மாதிரி பிறகு பட் பாத்து ஒன்லைன்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேஸ்புக் நீங்க தள்ளி கொண்டு போகல. ஃபேஸ்புக்ல நல்ல ஃபேஸ்புக்ன்றது அப்படி உபரிமா ஆள் ஒன்றுதான் ஃபேஸ்புக். சரி, நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு தடவை ஒரு ப்ரொடக்டை பார்த்து டிஷர்ட்டை பார்த்து லைக் கொண்டு போட்டேன்னு, அதுக்கு பிறகு வாரது எல்லாமே டிஷர்ட்டா தானே. அப்படி ஒஃபர்ல வரும், வட்டி 1000 ரூபாய், 1500, 2000, 2000 ஒஃபர்ல வரும். அப்ப அதை பார்த்து உங்களுக்கு சட்டப்படும். இது வரைக்கும் கண்டில்லாத டிசைன் எல்லாம் போடுவான், டிசைன் எல்லாம் போடுவான். அப்ப உங்களுக்கு தேவையில்லை. இப்ப டிஷர்ட் விஷயம் தேவையே இல்லை அந்த டைம்ல, ஆனாலும் அந்த டிசைனை பார்த்துட்டு நீங்க ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணுவீங்க. அப்படி குறைஞ்ச விலைக்கு சொல்லி. இதுதான் விருப்பத்தை தூண்டுகிறது. இந்த நடவடிக்கையை கட்டாயம் பிசினஸ் செய்ய உண்ணும். இந்த நடவடிக்கையை கட்டாயம் பிசினஸ் செய்யும். அதுதான் என்ன, விருப்பத்தை தூண்டுற நடவடிக்கை. விருப்பத்தை தூண்டு, அது செய்யாட்டி அது வணிகமாக எடுக்க, அது செய்யாட்டி அதை வணிகமாக எடுக்க. கிளியரா உங்களுக்கு? கிளியரா? அடுத்தது
ஆறாவது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மூலப்பொருட்களை வாங்கி இல்லாட்டி பொருட்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யணும். பொருட்கள சேவைகள் அல்லது நம்ம கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். சிம்பிளா சொல்லுங்க, கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும். அப்படின்னா கொடுக்கல் வாங்கலன்னு சொன்னா இவங்க சிம்பிளா இவங்க உற்பத்தி செய்யறதுக்கான சாமனை வாங்கி விற்கிற ஆளா ஆயிக்கணும். அப்படி இல்லாட்டி ஒன்றோ மத்தவன்ட்ட வாங்கி விற்கிற ஆளா ஆயிக்கணும். உதாரணமா டிஷர்ட் கடை எடுத்துவீங்களே, எல்லா டிஷர்ட் கடையும் டிஷர்ட்டை வாங்கி உற்பத்தி செய்யற கம்பெனி அல்ல. ஒன்றோ டிஷர்ட்டை வாங்கி அடுத்தவனுக்கு விற்கிற கடையாக இருக்கும். அப்படி இல்லாட்டி சம்டைம் மேனுஃபேக்சரிங் ஆகுது. மேனுஃபேக்சரிங் பண்றேன்டா மூலப்பொருட்களை வாங்கி அடுத்தவனுக்கு விற்கிற நடவடிக்கை. அப்ப இந்த நடவடிக்கை செய்யறதும் ஒரு வணிகத்துடைய ஸ்பெஷலான பண்பு அல்லது ஸ்பெஷலான குவாலிபிகேஷன்ஸா எடுக்கலாம். அந்த பண்பு இல்லாட்டி மேலும் பிசினஸ் ஆக எடுக்கலாம். அடுத்து கடைசி ஃபைனல் அண்ட் ஆக இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு பண்பு தான் ஒரு பிசினஸ் பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடுவணும். பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடணும். பொருளாதார நடவடிக்கை 7வது கண்டிஷன் பொருளாதார நடவடிக்கை. பொருளாதார நடவடிக்கை பிசினஸ் பொருளாதார நடவடிக்கையில ஈடுபடும். பொருளாதார நடவடிக்கை எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டின்னு படிப்போம். எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி பொருளாதார நடவடிக்கை என்று சொன்னா சிம்பிளா என்னண்டா, பொருளாதார நடவடிக்கைன்னு என்னண்டா, நான் சின்னத்தானே எதை பிசினஸ் என்று சொன்னோம், மனுஷன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுதான் பிசினஸ். அவ பொருளாதார நடவடிக்கையில எது நடக்குதுன்றா மனிதன் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுதான் நடக்குது. ஒரு மனிதன் தேவை ஒரு மனிதன் விருப்பம் பூர்த்தி செய்யப்படுது என்று சொன்னா, ஒரு மனிதன் விருப்பம் ஒரு மனிதன் தேவை அந்த வணிகத்தால பூர்த்தி செய்யப்படுது என்றா அந்த வணிகம் பொருளாதார நடவடிக்கையில 50% கம்ப்ளீட் பண்ணி ஆச்சு. அதாம நீங்க ஒரு ஆடை எடுக்கிறீங்க, அந்த ஆடை உங்களோட ஆடையோட தேவையை பூர்த்தி செய்யுது. அந்த ஆடை சொப்பாங்க. ஒரு ஹோட்டல் ஒன்று செஞ்சு கொண்டு போறாங்க, அந்த ஹோட்டல்ல ஒரு ப்ராடக்டை விற்கிறதால உங்களோட உடுப்போட தேவை பூர்த்தி ஆகுது. அப்ப அப்படி ஒரு நடவடிக்கையால உங்களோட ஆடை ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் அடிப்படை தேவை ஒன்று கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா அந்த நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கை கீழே வரும். பொருளாதார நடவடிக்கை கீழே வரும். அடுத்த கன்செப்ட் தான் பொருளாதார நடவடிக்கையில மீதி 50% என்னன்னு சொன்னா இந்த வணிகம் வளத்துக்கு பெருமதி சேர்க்கும். என்ன செய்யணும், வளத்துக்கு பெருமதி சேர்க்கும். அதனால வளத்துக்கு பெருமதி சேர்த்தேன்னு சொன்னா என்னண்டா, வளத்துக்கு பெருமதி சேர்த்தேன்னு சொன்னா என்னண்டா, இப்ப இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஒரு ஹோட்டலையே எடுக்கிறேன். ஹோட்டல் இப்ப சம்டைம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கும். இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட பேரண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு ஹோட்டல் ஒன்று செஞ்சதுன்னு இப்ப ஹோட்டல் என்று சொல்லக்கொள்ள அதுல முக்கியமான ஒரு சாப்பாடு தான் பராட்டா. ஏன்னா மனுஷன் ஆக விரும்பி தின்ற ஒரு சாப்பாடு தான் பராட்டா கொத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா தின்றதே சாப்பிட சிலவங்க சொல்லுவாங்க இது கொடுக்கறதே கழுதைக்கு தான் சொல்லி. எப்படியோ அந்த மனுஷன் தான் விரும்பி சாப்பிட கழுதையும் விட. சரியா? ஓகே. அப்ப அப்படிப்பட்ட பராட்டான்னு சொல்லக்கூடிய விஷயம் உற்பத்தி செய்யறதால கோதுமை மாவால தானே உற்பத்தி செய்யற. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா நான் சொல்லுவோம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆசை ஹிட்டேன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு விருப்பம் வரும். அப்ப பராட்டா சுடுறதுக்கு நான் 1 கிலோ மாவு எடுத்துட்டு வந்து நிற்பேன். 1 கிலோ மாவு எடுத்துட்டு வந்தேன். 1 கிலோ மாவு எடுத்துட்டு வந்தா இது எக்கனாமிக்லயும் தெளிவான பாடமா வரும். எதுன்னு சொன்னா நாங்க மொத்த கூட்டப்பட்ட பெருமதி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எடுக்கக்கூடாது. அதாவது நான் சொல்லி தந்திப்பேன். அப்ப 1 கிலோ மாவு எடுத்துட்டு வந்து நான் பராட்டா சுடக்கொள்ள மேக்சிமம் 1 கிலோ பராட்டா வச்சு எத்தனை பராட்டா சுட ஏழுமென்னு சொன்னா ஸ்ரீலங்கா சிச்சுவேஷன் வச்சு 30 பராட்டா சுடையும். எத்தனை பராட்டா? 30 பராட்டா சுடையும். யோசி பாருங்க, 30 பராட்டா சுடையும். இது உண்மையான விஷயம். 30 பராட்டா சுடையும். செஞ்சு பாருங்க. அப்ப ஒரு பராட்டாவை இப்ப எவ்வளவுக்கு விற்கிறான்? எங்க ஏரியால ஒரு பராட்டா 60 விற்கிறான். எவ்வளவு விற்கிறான்? 60 விற்கிறான். அநியாயமான விலைத்தான். உங்க ஏரியால எப்படியோ தெரியும், எங்க ஏரியால 60 விற்கிறான். ஹாஸ்டல் இருக்கிற ஏரியாலையும் 60 விற்கிறான். யூனிவர்சிட்டி கேன்டீன்ல பராட்டா வந்து 60 ரூபா தான். யூனிவர்சிட்டி தான் நாக குறைஞ்ச விலையில விற்கிற கேம்பஸ்ல உங்களோட ஏரியால 30 ரூபா. ஓகே சரி, எங்க ஏரியால 60 ரூபாய்க்கு விற்கிறேன். சரியா? யூனிவர்சிட்டி தான் நாக குறைஞ்ச விலையில விற்கிற ஸ்ரீலங்கால. அப்ப அந்த இடத்துல 60 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். சரியா? அப்ப 60 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப நான் 60 ரூபாய் எடுக்கிறேன்னு. அப்ப இந்த பராட்டா வாங்குறதுக்கு 1 கிலோ மாவு தேவை. 1 கிலோ மாவு இப்ப எவ்வளவு போகுது? எக்ஸாம்பிள் இப்ப 250 ரூபான்னு சொல்லு. மாவு வச்சு மட்டும் பராட்டா சொல்லிடுமா? இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? தேங்கெண்ணெய் வேணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? தேங்கெண்ணெய் வேணும். அப்ப தேங்கெண்ணெய்க்கு ஒரு 150 ரூபா போகும். தேங்கெண்ணெய்க்கு ஒரு 150 ரூபா போகும். வேற என்ன தேவை உங்களுக்கு? எங்க உங்க ஏரியால 25 ரூபா. ஓகே, 25 ரூபாய் அங்கேயும் நீங்க எடுத்து வந்து வித்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு பணக்காரன் ஆயிடுது. சரியா? எங்க ஏரியால 60 ரூபாய் தான் விற்கிறேன். அப்ப உப்பு அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தேவை, சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் தேவை. அப்ப அந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்துக்கும் நான் சொல்லுனே ஒரு
150 ரூபா போகும் தானே உப்பு ஒரு பேக்கெட் போட்டுருல 30 பராட்டுக்கு ஒரு பேக்கெட் போட்டுருல அப்ப அதனால 150 ரூபா போகும். அப்ப இது எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து பராட்டுக்கு எவ்வளவு கொஸ்ட் போகுது? ஜஸ்ட் 500 ரூபா தான் போகுது. எத்தனை பராட்டுக்கு? 30 பராட்டுக்கு 500 ரூபா தான் போகுது, 30 பராட்டுக்கு. அப்ப எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு எடுத்தா அப்ப 500 ரூபா தான் போகுது 30 பராட்டுக்கு. வித்தா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1800 ரூபா. அப்ப வளத்தினுடைய பேர் வைத்தான் வளம், உற்பத்திக்கு பயன்படுத்த வைத்தான் வளம், ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸ் 500 ரூபாய்க்கு வாங்கி நான் 500 ரூபாய் எவ்வளவா மாத்துறேன்? 1800 ரூபா மாத்துறேன். என்ன நடந்தீங்க நடுவுல? பராட்டாவை மாத்த கூட மாவு பராட்டா மாறுறது மட்டும் இல்லாம 1300 ரூபாய் பெருமதியும் சேர்ந்து கூடிக்குது. மாவு பராட்டா மாத்துறது மட்டும் இல்லாம மாவு மாறுறதோட பராட்டா என்ன செஞ்சுக்குது? 1300 கூடிக்குது பெருமதி. சரியா? 1300 பெருமதி கூடி என்ன செஞ்சுக்குது? 1300 பெருமதி கூடி. அப்ப பராட்டா மாவு பராட்டா மாறிக்கிறது மட்டுமே இல்ல, 1300 கூடி. அப்ப உங்களோட ஏரியால ஒட்டி சம்டைம்ஸ் 2 பேர் செஞ்சீங்க, ஒருத்தர் 25 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஒருத்தர் 30 ரூபாய் விற்கிறீங்க. சம்டைம் இந்த அமௌண்ட் உங்களோட ஏரியால குறைவா தெரியா? சரியா? ஆனா எங்க ஏரியால ஒரு ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அநியாயமான வேலை. சரியா? அப்படின்னா உங்களோட ஏரியால 2 திண்டா எங்களோட ஏரியால 1 திண்டதுக்கு சமம். சம்டைம் பெருசு சைஸ் சரியா? எப்படியோ 60 பராட்டா 30 சுடையிலும் எங்க ஏரியால 1 கிலோ ஆவேச்சு. சரியா? அப்ப 1800 வருமானம் கொண்டு வருது. அப்ப 500 ரூபாண்ட இன்கிரீடியன்ட் 1800 ரூபாய் யாரால மாத்தின விஷயம்? யாரு செஞ்ச? வணிகம் செஞ்ச. அப்ப இந்த 1300 ரூபாய் பெருமதி கூட்டப்பட்டிருக்குது. நாங்க எக்கனாமிக்ல படிப்போம் gross value added சொல்லுவோம். மொத்த கூட்டப்பட்ட பெருமதின்னு படிப்போம் தேசிய கணக்கீட்டு கீழே. அப்ப இந்த 1300 ரூபாய் தான் வளங்களுக்கு பெருமதி சேர்ப்பு. அப்ப ஒரு வணிகம் வளங்களுக்கு பெருமதி சேர்ப்புன்னு சொல்வது இந்த 1300 எட் பண்றது. இது பராட்டுக்கு மட்டும் இல்ல, உடுப்புக்கும் அப்படிதான், எதுக்கும் அப்படிதான், செருப்புக்கும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அப்படி பெருமதி கூட்டப்பட்டு கொண்டே அந்த நடவடிக்கையை வணிகம் செஞ்சா மீதி 50% பொருளாதார நடவடிக்கை கம்ப்ளீட். அப்ப தேவையை பூர்த்தி செஞ்சு வளங்களுக்கு பெருமதி சேர்த்தா அந்த வணிகம் பொருளாதார நடவடிக்கையை செஞ்சோம். அது செஞ்சா அந்த நடவடிக்கை எங்களுக்கு வணிகமாக எடுக்கிறது. அப்படி இல்லாதது வணிகம் நான் சொன்னது வணிகம் அல்ல. அந்த பொருளாதார நடவடிக்கை செய்யாட்டி வணிகம் அல்ல. அப்ப வணிகம் ஆயிக்கணும் வேண்டாம், வளங்களுக்கு பெருமதி சேர்க்கணும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? எங்களோட தேவை இருப்பதை பூர்த்தி. சம்டைம் ஒரு டவுட் வரையிடும், ஒரு வணிகம் உற்பத்தி செய்யாம விற்பனை செய்யற வணிகமா இருந்தா, உற்பத்தி செய்யாம விற்பனை செய்யற வணிகம் இதுதானே. இது பராட்டா விற்கிற உற்பத்தி செஞ்சு விற்கிற வணிகம். உதாரணமா நான் சொன்னதானே, உங்கள்கிட்ட பராட்டா 25 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு எடுத்து வந்து எங்கட ஏரியாவுக்கு நான் 60 ரூபாய்க்கு விற்கிறேன்னு வைப்பாங்க. உதாரணம் 30 ரூபாய் 25 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப இந்த இடத்துலயும் 30 ரூபாய் லாபம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எட் பண்ணிக்குது. இதுவும் வளங்களுக்கு பெருமதி சேர்த்தல் தான். இதுவும் வளங்களுக்கு பெருமதி சேர்த்தல் தான். அப்படி இல்லாட்டி இந்த பராட்டங்கள் ஏதாச்சும் மிக்சிங் பண்றேன்டா, பராட்டாவை கொத்தா மாத்தி இதை இன்னும் பல மடங்காக பெருமதி ஆக்குறேன்டா, அந்த நடவடிக்கை செஞ்சாலும் அது வளங்களுக்கு பெருமதி சேர்த்தேன். பராட்டா தானே கொத்தா மாத்துறேன். அப்ப இதை நான் பராட்டா இன்னும் கொத்தாக்கி பெரிய அமௌண்ட் விற்கிறேன்டா, அதுவும் எதுக்குள்ள வரும்? வளங்களுக்கு பெருமதி சேர்த்தல். அப்ப இந்த நடவடிக்கை செய்யாட்டி அது வணிகம் அல்ல. நடவடிக்கை செய்யாட்டி அது வணிகம் அல்ல. இந்த 7 நடவடிக்கையும் மஸ்ட். ஒன்று விற்பனை நடக்கணும், தொடர்ச்சியான விற்பனை நடக்கணும், இடனொன்று காணப்படணும், லாபத்தால தூண்டப்படணும், சேம் டைம் விருப்பங்களை தோற்றுவிக்கணும், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொடர்ச்சியா நடக்கணும், அதே மாதிரி பொருளாதார நடவடிக்கை இருக்கணும். இது இல்லாட்டி தேவையை பூர்த்தி செய்யறேன்ற பேர்ல வணிகமாக இல்ல. அப்ப எங்களுடைய உங்களோட சாப்பாடு, அடுத்த வீட்டுல எடுத்த பைக், அடுத்தவங்க அந்த தன்சல், சுனாமியால கிடைச்ச நன்கொடை, அதே மாதிரி ரிஸ்கே இல்லாத பிசினஸ், விருப்பத்தை தோன்றுவிக்காத வணிகம், எதுவுமே விருப்பத்தை தோன்றுவிக்காத உற்பத்தி நடவடிக்கை எதுவுமே வணிகத்தை கீழால வராது. இது கிளியரா உங்களுக்கு? இது கிளியரா? ஏதாச்சும் டவுட் கேக்குதா? ஓகே, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. புஷ்ரா, சஸ்மிதா, மனால், ராஷித் தான் நினைக்கிறேன். ராஷிதான அவனோட பேர். ராஷிதா, சாரா சப்ரி,
சங்கவி, சந்தோஷ், சஸ்னா, சுமையா, ஜிஹான் டிகிரிங்க. ஐ திங்க் ஜிஹான் என்ன கிளாஸ்ல யாரும் பே பண்ணி ஜாயின் பண்ணல. உங்களோட கம்ப்ளீட்டான நேம் கட்டாயம் அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ண கூட போடுங்க, இல்லாட்டி ரீநேம் பண்ணாலும் ஓகே. ஏன்னா நான் இதுல கிளாஸ்ல வந்து வெயிட்டிங் ரூம் பிடிச்சில்ல. இது வந்து எல்லாருமே பே பண்ணி ஜாயின் பண்ண கிளாஸ். அப்படி இல்லாட்டி பே பண்றேன்னு சொல்லி டேட் வந்து சொல்லி ஜாயின் பண்ணுங்க. ஓகே சரியா? அதனால கொஞ்சம் கிளாஸஸ் நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ண கூட தவறா நினைக்காம உங்களோட பேரை கன்வெர்ட் பண்ணி ஜாயின், அதாவது ரீநேம் பண்ணியே ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ஃபீஸ் பே பண்ண ஜாயின். ஓகே, பேப்பர் கஷ்டமாகிற டைமுக்கு சிம்மர் ரிசால்ட்ஸ் எடுத்தாலும் ஜெட் ஸ்கோர் கூடுதான் வரும் தானே வருமா சார்? ஓ, ஜெட் ஸ்கோர் வந்து கணிப்பீடு செய்யறது வந்து உங்களுக்கு பேப்பர் கஷ்டம்ன்றதை பேஸ் பண்ணி அல்ல, ஸ்ரீலங்கா லீக் கூட எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். எங்களுக்கு கஷ்டமாயினத்து சொல்லி எங்களோட ஜெட் ஸ்கோர் கூட போடல. ஸ்ரீலங்கா லீக் எல்லாரும் கஷ்டம்னு சொன்னா ஜெட் ஸ்கோர் எப்படி கணிப்பீடு செய்யணும் அதை நீங்க யூனிவர்சிட்டி வந்து படிப்பீங்க. ஜெட் ஸ்கோர் கணிப்பீடு செய்யற மாதிரி சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நிறைய ஈக்குவேஷன் எல்லாம் போடும். அந்த ஈக்குவேஷன் சிரிச்சாக்க உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். இப்போ ஸ்ரீலங்கால 30 பேர் எக்ஸாம் செஞ்சேன். 30 பேர் எக்ஸாம் செஞ்சேன். பிசினஸ் ஸ்டடிஸ் 30 பேர் தான் மொத்தமா செஞ்சேன். 30 பேரோட மார்க்ஸையும் கூட்டினா எத்தனை வரும்? ஒவ்வொருத்தரோட மார்க்ஸ் ஒரு மாதிரி செலவாகும். 10 எடுத்தீப்பா, 5 எடுத்தீப்பா, 100 எடுத்தீப்பா, 90 எடுத்தீப்பா, எல்லாம் எடுத்தீப்பா. எல்லாத்தையும் கூட்டி ஒரு 2100 வந்து 2100 வந்து 2100 கூட தானே ஒரு 1500 வந்து எடுப்போம். 1500 வந்து எக்ஸாம்பிள் தான். இந்த 1500 30ஆவது பிரிப்பாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸால பிரிப்பாங்க. அப்ப எத்தனை வரும்? 50 வரும். 50 வரும். 50 வரும். எவரேஜ் எத்தனை வரும்? 50 வரும். அப்ப உங்களோட மார்க்ஸ் எப்பவுமே 75 சொல்லி 75. எவரேஜா ஒரு பொடியன் எடுத்துக்கிற மார்க்ஸ் 50, உங்களோட மார்க்ஸ் 75. அப்ப 75க்கும் உங்களோட மார்க்ஸுக்கும் இடையில 25 கேப் தானே. இதுக்குதான் ஃப்ரீக்குவன்சி நிறைய சமன்பாடு இருக்குது. இந்த 25க்கு நிறைய சமன்பாடு அப்ளை பண்ணிட்டு அப்ப 25க்கு தான் பாப்பான் உங்களோட ஸ்கோர். உதாரணமா இதுக்கு நிறைய ஈக்குவேஷன் எல்லாம் ஈக்குது. அந்த இடத்துல அவங்க சொன்னா விளங்காது. யூனிவர்சிட்டி வந்தா படிப்பீங்க, தேவையானவங்க இண்டிவிஜுவலா சொல்லிதா சரியா? 25 மார்க்ஸுக்கு என்ன செய்ய வேண்டாம்? ஜெட் ஸ்கோரை கணிப்பீடு செய்வோம். அப்ப அதுக்கு உதாரணம் 0.6 என்ன? அவ 0.6 உங்களோட எக்கனாமிக் பிசினஸ் ஜெட் ஸ்கோரோட எட் பண்ணுவோம். எட் பண்ணிட்டு ஃபைனலா 1.9, 2.0, 2.5 சொல்லி கூட்டி எடுப்பாங்க. இதுதான் ஜெட் ஸ்கோர் கணிப்பீடு. அதனால உங்களோட மார்க்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் எவரேஜை விட அந்த அளவுக்கு இந்த ஜெட் ஸ்கோர் விஷயம் கூட. இதான் 100 எடுத்தவனுக்கு ஜெட் ஸ்கோர் கூட, 90 எடுத்தவனுக்கு ஜெட் ஸ்கோர் கூட, 50 விட குறைவு எடுத்தா ஜெட் ஸ்கோர் மைனஸ்ல போகும். அதாவது 50 குறைவா எடுத்தா நீங்க -6 ஆகும். நீங்க பிசினஸ் எக்கனாமிக்ஸ் நல்ல பாடம் எடுத்துக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த மைனஸ் வந்து அங்க கழிப்பட்டு ஒரு எவரேஜான ஜெட் ஸ்கோர் தான் வரும். அதனால எல்லா பாடத்திலும் பெரலா போகணும் வச்சான். எக்கனாமிக்ல 100 எடுத்தேண்டி 2 போறவங்க இல்ல, பிசினஸ்ல 100 எடுத்தேண்டி 2 போறவங்க இல்ல. ஒரு பாடத்துல மைனஸ் ஆனா 2 கழிப்பட்டு 1.4 தான் வந்துடும். சரியா? இதுதான் ப்ராப்ளம். இதுதான் பெரலல் விஷயம். தேவை கிளியரா உங்களுக்கு? ஸ்கோர் கணிப்பிடுற மெத்தட் நாங்க ஒரு செஷன்ல செய்வோம். டீ டைம் செஷனோட போட்டியில நான் பகுதியில செய்வோம். ஸ்கோர் கணிப்பிடுற மெத்தட் எல்லாம் ஐ திங்க் இப்போ உங்களுக்கு சிலபஸுக்கு தேவையில்லை, பட் உங்களோட லைஃப்க்கு தேவைப்படுது. கிளியர் தானே? ஓகே, இப்போ இந்த சாப்டரை நாங்கள் கடைசி 3 பார்ட்டையும் பார்த்துட்டு மட்டும் முடிப்போம். என்னோட மைண்ட் மேப் நான் ஃபெஸ்ட்டுக்கு போட்டு நான் ஆல்ரெடி உங்களோட கிளாஸ் என்ன மாதிரி ஒரு கிளாஸ் முடியக்குள்ள மைண்ட் மேப் ஒன்று போடுவேன். மைண்ட் மேப் பண்ணி இன்னைக்கு படிச்ச விஷயத்தை சாராம்சம். இன்னைக்கு படிச்ச விஷயம் பிசினஸ் என்னன்னு படிச்சோம். பிசினஸ், வாட் இஸ் த பிசினஸ், பிசினஸ் என்னன்னு சொல்லி படிச்சோம். உங்களுக்கு விளங்குறமா எழுதிக்கோங்க. வணிகம் என்னன்னு படிச்சோம். 2வது வணிகத்துல ஸ்பெஷலான பண்புகள், வணிகத்துல சிறப்பு பண்புகள் என்னன்னு படிச்சோம். டெக்னிக்கல் எக்ஸாம்பிளோட படிச்சோம். இந்த பண்புகள் அல்லது இந்த கண்டிஷன்ஸ், இந்த நிபந்தனைகள் பூர்த்தியானா, எஸ் ஆனா, இந்த கண்டிஷன் பூர்த்தியானா அது பிசினஸ் என்ன, அது வணிகம். இந்த கண்டிஷன் பூர்த்தியானா அது வணிகம். இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆவல்னு சொன்னா, இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆவலோ, இந்த கண்டிஷன் பூர்த்தி ஆவல்னு சொன்னா அது பிசினஸ் செய்கிறால வராது. ஞாபகம் வச்சு, அது பிசினஸ் செய்கிறால வணிக தீக்கிறால வராது. அது வணிகம், அது வணிக தீக்கிறால வராது. இதுதான் இந்த கிளாஸ்ல பேசின சாராம்சம். அடுத்த கிளாஸ்ல நாங்க பேச போற விஷயம், அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பேச போற விஷயம் ஆல்ரெடி வலிமையா சொன்ன மாதிரி ப்ரோமோ ஒன்று தருவோம். நாங்க என்னத்தை பேசுறோம்னு சொல்லி அப்போ உங்களுக்கு பார்த்துட்டு வாரத்துக்கு ஈஸியா இருந்தானே ப்ரோமோ. நாங்க என்னத்தை பேசுறோம்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல என்னத்தை பேசுவோம்னா பிசினஸ வகைப்படுத்துறது, பிசினஸ வகைப்படுத்துறது, அதே மாதிரி பிசினஸ் ப்ராசஸ், அதே மாதிரி பிசினஸ் ப்ராசஸ், அதே மாதிரி அக்கறையுடைய தரப்பு, அக்கறையுடைய தரப்பு. இதை இந்த 3ஐயும் நாங்க நெக்ஸ்ட் செஷன்ல நாங்க பேசுவோம். சரி, பேசினா 1.5 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகும். சரியா? அப்ப இதுதான் இன்றைய கிளாஸ்ல பேசினது.
இதுதான் அடுத்த கிளாஸ்ல பேச போறது. வளமையா எங்களோட கிளாஸ் முடிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு மோட்டிவேட்டான ஒரு கதையோட சொல்லிட்டு இன்றைய கிளாஸை உங்களுக்கு நான் முடிக்கிறேன். அப்ப இன்னைக்கு சொல்ல வர கதை என்னன்னு சொன்னா, ஒரு ஊர்ல ஒரு சின்ன ஒரு பொடியன் இருந்தான். பொடியன் வயசு ஒரு 10 வயசு. அப்ப அந்த பொடியன் வளமே ஒரு ஹோட்டல்ல முழுக்கால போவான். அந்த ஹோட்டல் செய்யற ஆள் அவரு கொஞ்சம் தான் எல்லாம் தெரிஞ்சா எனக்கு காட்டி கொடுவான். அப்படி கேஸ் சீக்கிரம் உங்களோட ஏரியால மீப்பீங்க, உங்களோட ஏரியால மீங்க சம்டைம் உங்களோட குடும்பத்துல மீப்பீங்க, உங்களோட ஃபெமிலியில யாராவது ரீப்பாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் என்று காட்டுறார். அவ அப்படிப்பட்ட ஆள் என்ன செய்வான்னு சொன்னா, அந்த பொடியனை கூப்பிட்டு வளமையா கூப்பிட்டு எல்லாத்திலும் காட்டி சொல்லுவான், நான் இந்த பொடியன்ட்ட 100 ரூபா கொடுக்கிறேன், அதே மாதிரி 10 ரூபான்னு கொடுக்குறேன். என்ன செய்யறேன், 100 ரூபான்னு கொடுக்குறேன், ஒரு கையில 100 ரூபா, ஒரு கையில 10 ரூபா. 10 ரூபா 100 ரூபா கொடுத்து அந்த புள்ளட்ட எது பெருமதியோ அதை எடுத்துட்டு போக சொல்லுவேன். ஆனா அந்த 10 வயசு குழந்தை வளமே 10 ரூபா தான் எடுத்துட்டு போகுது என்று சொல்லிட்டு அவன் மத்தவன்கிட்ட காட்டி காட்டி அந்த புள்ள தோது புள்ள விளப்பம் இல்லாத புள்ள மென்டல்னு சொல்லி பார்த்து சிரிக்கிறான். இதுதான் அவன் வேலை. அந்த புள்ள வார டைம்ல அவன் தன் செய்யுது. சரியா? இப்ப எல்லாரும் பார்த்துட்டு நம்புறாடே, 100 ரூபா 10 ரூபா கொடுக்கணும், 100 ரூபா 10 ரூபா எவ்வளவு டிஃபரெண்ட். 10 ரூபா கொடுத்திருந்தா 10 ரூபா சிரிச்சுன்னு தெரியும் சின்ன பிள்ளைங்க, இந்த பிள்ளைக்கு விளங்குறல்லே சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்ப ஒரு பொடியை மட்டுமே, ஒரு பெரியாள் மட்டும் என்ன செய்யறான்னு சொன்னா, ஏன் இந்த புள்ள இப்படி செய்யுது என்று சொல்லி பின்னுக்காலே போறாங்க. ஏன் இப்படி செய்யுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு பின்னுக்காலே போறாங்க. பேய்த்து பார்த்தா அந்த புள்ள 10 ரூபாய் சொக்கலுடன் எடுத்து மாதிரி தின்று சந்தோஷமா போகுது. அந்த புள்ளட்ட கேக்குது, அவன் வளமையா உங்கள்ட்ட ஒரு 100 ரூபா தாரான், ஆனா உங்கள்ட்ட ஒரு 10 ரூபான்னு தாரான். நீங்க 100 ரூபா பெருசு இல்ல 10 ரூபா தான் பெருசுன்னு சொல்லி எடுத்துட்டு வாரீங்க. உங்களுடைய முன்னுக்கு எல்லாத்திനും முன்னுக்கு உங்களை கலாச்சி கொண்டு ஈகிறான். நீங்க ஏன் இப்படி செய்றீங்க விளப்பம் இல்லாத மாதிரி என்று சில கருத்துப்படி கேட்கிறார். அந்த பொடியன் சொல்றான், அவரு நினைச்சு கொண்டீங்குது நான் மோடேன் என்று. நான் மோடேன்னு நினைச்ச வரைக்கும் அவன் புத்திசாலின்னு அவன் விலங்கெடுத்து கொண்டீகிறான். இப்ப அவன் அந்த 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா தந்து என் காசி முட்டில் இப்பக்கு 1000 ரூபாய்க்கு மேல நான் நிறைச்சு முடிஞ்சு. எப்பயாச்சும் ஒரு நாள் நான் 10 ரூபா இல்ல பெருசி 100 ரூபா தான் பெருசின்னு சொல்லி நான் 100 ரூபா எடுப்பேனானா அந்த நாளோடு இந்த 10 ரூபா கிடைக்கிறது நின்று போயிடும். அவனுக்கு விலங்கு நான் புத்திசாலி, அவன் போடேன்னு சொல்லி விளங்கிடும். அப்ப அந்த டைம் எனக்கு இந்த 10 ரூபா கிடைக்குது நிப்பாட்டி படும். அத விஷயத்த நான் ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா எனக்கு ஜஸ்ட் 100 ரூபா தான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப நான் 10 ரூபா பெற்றதுன்றதுனால இப்ப 1000 ரூபாய்க்கு மேல சேர்த்தி முடிந்தாச்சு என்று சொல்றேன். சரியா? அப்ப இந்த இடத்துல அந்த தேடி வந்தவர் விலங்கெடுக்கிறாரு. இவன் அந்த ஹோட்டல்ல இருக்கிறவன் படிச்ச ஸ்கூல்ல இந்த பொடியன் ஹெட் மாஸ்டர் நான் சொல்லுவோம், அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு பொடியன் என்று சொல்லி விலங்கெடுக்கிறேன். மோரல் ஆஃப் டெஸ்ட், அதாவது இந்த டெஸ்டோட சாராம்சம் என்ன சொன்னா, டெஸ்டோட சாராம்சம் என்ன சொன்னா, ஒரு விஷயத்துல நாங்க பேசிக் பாயிண்ட மட்டும் பார்த்து வெளிரங்கத்தை மட்டும் பார்த்து ஒரு நாளும் ஒரு விஷயத்த மதிப்பீடு செய்ய இயலாம். அவன் மதிப்பீடு செய்யக்குள்ள முட்டாள் மாயிக்கேடும், பார்க்கக்குள்ள விளப்பம் இல்லாத மாயிக்கேடும், பட் அவனை விடத்தால யாரும் ஈக்க இயலாம். ஒரு அது மாதிரி சொல்லுவோம், ஒரு புக் டைட்டில பார்த்து, ஒரு புக் டைட்டில் பிரச்சனை, புக் ஃப்ரண்ட் பேஜ் சரியில்லை, ஃப்ரண்ட் பேஜ் பசந்து இல்லைன்னு பார்த்து அந்த புக்ல ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மதிப்பீடு செய்ய இயலாம். சரியா? எப்பயுமே அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாவே இருங்க, அந்த 10 வயசு பொடியுமா இருங்க, அந்த ஹோட்டல் உரிமையாளர் மாதிரி இல்லாம. ஓகே, இந்த விஷயம் விளங்கி நினைக்கிறேன். அப்ப இதோட எங்களோட கிளாஸ் என்னோட செஷனை நாங்க வைண்ட் அப் பண்றோம். ஒரு அடுத்த செஷன்ல நாங்க மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ. இதோட நான் செஷனை வைண்ட் அப் பண்றேன். ஓகே தங்கச்சி, வெல்கம்.